எல்லா புகழும் இறைவனுக்கு. இன்றைய நாள் ஒரு சிறப்புக்குரிய ஒரு நாள். திருக்குறள் நுண்பயிற்சி வகுப்பில் 25வது வாரத்தில் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். 24 வாரங்கள் நிறைவு பெற்றன. இதுவரை 98 அதிகாரங்கள், 980 குறள் மணிகளை நிறைவு செய்திருக்கின்றோம். இன்று 99 சான்றாண்மை என்னும் அதிகாரத்தில் அடியெடுத்து வைக்கின்றோம். இந்த அரியதோர் வாய்ப்பை தமிழகம் முழுவதும் உள்ள தமிழர்கள் அனைவருக்கும் திருக்குறள் சென்றடைய வேண்டும் என்ற உன்னதமான நோக்கில் ஒரு நல்ல சிந்தனை பொறி தட்டிய காரணத்தால் தமிழக முதலமைச்சர் இந்த வாய்ப்பினை தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து தமிழர்களுக்கும் தமிழ் வளர்ச்சித்துறையின் மூலமாக ஆணையிட்டு வழங்கினார். அவருக்கு எங்கள் கோவை மாவட்டத்தின் சார்பான நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியும் பாராட்டுகளையும் முதலில் உரித்தாக்கி மகிழ்கின்றோம். தமிழ் வளர்ச்சித்துறைக்கும் கோவை மாவட்ட தமிழ் வளர்ச்சித்துறைக்கும் இந்த அரங்கத்தினை நமக்கு வழங்கி கோவை மாவட்ட அளவில் கோயம்புத்தூர் அரசு கலைக்கல்லூரியில் தொடர்ந்து வகுப்பு நடப்பதற்கு வாய்ப்பளித்த அரசு கலைக்கல்லூரிக்கும் எங்கள் வாழ்த்தினை அன்போடு வழங்குவதில் பெருமிதம் கொள்கின்றோம். குறள் நுண்பயிற்சி வகுப்பில் பங்கேற்கும் சான்றோர் பெருமக்கள், பேராசிரியர்கள், மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் எங்களின் வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியும் நன்றியும் மீண்டும் ஒரு முறை உரித்தாக்கி மகிழ்கின்றோம். இன்று சான்றாண்மை, இதை சொல்வதற்கு முன்பு எனது என்ன ஓட்டத்தில் சில கருத்து விதைகள் பயணிக்கின்றன, உங்களோடு பகிர்ந்து கொள்ள விளைகின்றேன். மனித வாழ்க்கை என்பதே நிலையற்றது, நிரந்தரம் இல்லாதது. எது நடக்கும், எங்கே நடக்கும், எப்படி நடக்கும் என்பது யாருக்குமே தெரியாது. அனைத்தும் நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. ஒரு மனிதன் பிறக்கும் போதே, கருவறையிலிருந்து உலகிற்கு வரும் போதே இந்தந்த கர்மாவின் வினைப்பதிவுகள் என்று சொல்லலாம், காலத்தின் பதிவுகள். இந்த காலத்தில், இந்த நேரத்தில், இந்த வயதில் இது நடக்க வேண்டும் என்பது விதிக்கப்பட்ட நிர்ணயிக்கப்பட்ட உண்மை. அதை மாற்றவே முடியாது, அனுபவித்தே தீர வேண்டும். நலமடைவதும் வளமடைவதும் நலம் குன்றுவதும் துன்பங்களை அனுபவிப்பதும் அந்த துன்பங்களில் இருந்து விடுபட்டு வெளியில் வருவதும் மகிழ்ச்சியை கொண்டாடுவதும் மகிழ்ச்சியில் திளைப்பதும் செல்வ வளம் பெறுவதும் திருமணமாவதும் மக்கள் பேர் பெறுவதும் அது துணைகளை இழப்பதும் பெறுவதும் எப்படியெல்லாம் வாழ்க்கையில் எத்துணை தரமான எத்துணை வகையான ஒரு அனுபவ களஞ்சியம் என்பது மனிதனுக்கு தான் இருக்கு. உயிர்கள் எல்லாம் எத்தனையோ கோடான கோடி உயிர்கள் இந்த உலகில் பிறந்து வாழ்ந்து வளர்ந்து மறைந்திருக்கின்றன, மறைந்து கொண்டிருக்கின்றன. இது ஒரு காலகட்டத்தில் பார்த்தால் இதுவரை தோன்றிய உயிரினங்களை எண்ணி பார்த்து யாரும் சொல்ல முடியுமா? இயலவே இயலாது. வையத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டுட்டுன்னு வள்ளுவர் ஒரு இடத்துல அழகா சொல்றார், நீத்தார் பெருமை. இறந்தவங்களை எப்படி கணக்கெடுக்க முடியும்? மனித இனத்துக்கே நம்ம கணக்கிட முடியாதுன்னு சொன்னால் பிற உயிரினங்களை எப்படி சொல்ற? எத்தனை உயிரினங்கள் இதுவரை மறைந்த உயிரினங்கள், தோன்றிய காலத்திலிருந்து இதுவரை மறைந்தது போக இருக்கின்ற உயிரினங்கள் நம்ம எல்லாம் இப்ப இருக்கிறோம். நினைச்சு பாருங்க, இது போக உயர்தின இல்லாத அக்ரிண உயிர்கள் எத்தனை கோடான கோடி உயிர்கள் உலகத்தில் இப்ப இருக்குது. சரி, இதுவும் ஒரு சமயத்தில் மறையும். அடுத்து வரப்போற உயிரினங்களை நினைச்சு பாருங்க, உயர்தினை அக்ரிணை எல்லா உயிரினங்களும், இத்தனை கோடான கோடி உயிரினங்களின் அத்துணை செல்வ வளங்களும் ஒருங்கிணைந்து அத்துணை பேருக்கும் உதவுவதாக இருந்து கொடுக்கப்பட்டாலும் அந்த இறை ஆற்றல் பேராற்றலுடைய அந்த கருணை கடல்ல இருந்து அத்துணை பேருக்கும் கொடுத்தாலும் மறைந்தவர்கள் வாழ்கின்றவர்கள் வரப்போகின்ற கோடான கோடி உயிர்களுக்கும் வாரி வாரி வழங்கினாலும்
அந்த இறை பேராற்றலின் அந்த கருணை கடலின் வளம் ஒரு துளி கூட குறையாது என்று சொன்னால் இறை பேராற்றலை என்னவென்று சொல்ல, என்னவென்று சொல்ல, அது நிதர்சனமான உண்மை, மாற்று கருத்தே முடியாது. இதை சொல்லும் போது ஆசா ஞான சம்பந்தன், என்னுடைய ஒரு நண்பர், அவர் பேராசிரியர், அவர் ஒரு கருத்து பதிவு செய்தார். அது ஒரு ஏற்புடைய கருத்து தான், அது ஒரு நூல். அவர் ஒரு நூல் படித்தார். அந்த நூலில் வந்த தகவலை நான் உங்களோடு இப்ப பகிர்ந்துக்கிறேன். அந்த நூலினுடைய மைய கருத்து என்னன்னு சொன்னா, இந்த செய்தி புராணத்தில் வந்த செய்தி இல்லை, ஆனால் புராணத்தில் வந்த செய்தியாக ஒரு நூலில் வினா தொடுக்கப்பட்டு கேட்கப்பட்ட ஒரு தகவல். அந்த கருத்தின்படி மகாபாரத கதை, அதுல வரக்கூடிய ஒரு தகவல். மகாபாரதத்தில் கிருஷ்ண பரமாத்மா, கிருஷ்ணர் கர்ணன் சந்திக்கிறாங்க. கர்ணன் கிருஷ்ணனை பார்த்து வினா தொடுகின்றார். இறைவா, இறைவனோட அம்சம் நீ கிருஷ்ணா, எனக்கு ஏப்பா இவ்வளவு பெரிய சோதனை? எனக்கு மட்டும் தீரவே தீராதா? எனக்கு மட்டும் இப்படியெல்லாம் கஷ்டத்தை கொடுக்குற? எப்படி பார்த்தாலும் வேதனை. என்னுடைய கஷ்டத்துல இருப்பதை போல, துன்பத்தை போல, வேதனை போல உலகத்துல யாருக்குமே இருக்காது. யார் சொல்றா? கர்ணன் சொல்றான். எத்தனைக்கு அவர் யாரு? ஒரு மன்னன், அங்க தேசத்து மன்னன் இல்லையா? கிருஷ்ணகிட்ட பார்த்து சொல்றேன். என்ன சொல்றான்னா, கிருஷ்ணா, நான் பிறக்கும் போதே என்னை தூக்கி வீசிட்டா என் அம்மா. என்ன சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை, தூக்கி போட்டா. அப்பா என்னை கண்டுக்கவே இல்லை. அவருடைய வேதனை பாருங்க. கிருஷ்ணகிட்ட சொல்றோம். அது மட்டுமல்ல, எல்லோரும் என்னை வந்து ஒரு ஒரு அவமானமாகவும் ஒரு தீண்டத்தகாதவனாகவும் என்னை பார்த்தாங்க. அவமானத்தின் சின்னமா என்னை பார்த்தாங்க. அது விட இன்னும் சிறப்பா வந்துட்டு குருகுல கல்வி, நான் கற்ற கல்வி உலகத்திலேயே வல்லாண்மையாளன் எனக்கு பட்டம் இருக்கு, சிறப்பு இருக்கு. ஆனா கற்ற கல்வி காலத்துல மறந்து போயிடணும்னு சொல்லிட்டு எனக்கு சாபம் வந்துருச்சு. அதுவும் போச்சுடா. எவ்வளவு பெரிய வேதனை. என்னுடைய கல்வி எனக்கு பயன்படாம போயிடுச்சு. அது ஒரு அவமான வேதனை. எத்தனை இழப்பு. அது எல்லாத்த விட குருகுல கல்வியில வந்துட்டு போட்டியை வைக்கிறாங்க. கௌரவர்களும் பாண்டவர்களும் எல்லாரும் ஒருங்கிணைந்து போட்டியில கலந்துக்கிறாங்க. அந்த போட்டியில நானும் கலந்துக்கிறேன், வாகை சூடுகிறேன், வெற்றி பெற்றேன். ஆனா அந்த சபையில எல்லாரும் முன்னாடி கூப்பிட்டு நிறுத்தி, யாரு நீ, உன் குலம் என்ன, உன் கோத்திரம் என்ன, நீ யாரு, என்ன ஜாதி, பேரு எல்லாம் சொல்லி அவமதிச்சுட்டாங்க. என்ன இறைவா, நீயும் என்ன அவமதிக்கிற? எல்லாமே துன்பம் தானே, வேதனை தானே. இதை விட ஒரு வேதனை நான் யார்கிட்ட போய் சொல்றது? ஏன் 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 எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி துன்பம்? யார் கேக்குறான்? யாருகிட்ட? அவர் சிரித்தார். பூத்தேனே ஒரு புன்னகை போராதா, அது சொல்லும் 1000 கதைகள் என்பதை போல அவர் என்ன சொல்றாருன்னா, சரியான கேள்வி கேட்டாய் கருணா. உன் நிலைமையை நீ சொல்லிட்ட, நான் என் நிலைமையை உங்ககிட்ட சொல்லணும் இல்ல? நான் கருவறையில் இருக்கும் போதே என்னை கொல்ல பார்த்தார்கள், கருவறுக்க பார்த்தார்கள். என் மாமன் தான், சொந்த மாமன். பிறந்த போது கூட கொன்றுவிட துடித்தார்கள், உயிரோடவே இருக்க கூடாதுன்னு. அது மட்டுமா, நான் பிறந்தது சிறைச்சாலையில் பிறந்தேன். நீ அரண்மனையில் பிறந்தாய், நான் சிறைச்சாலையில பிறந்தேன். அது மட்டும் இல்ல, பிறந்த உடனே என்ன வந்து கடத்தினாங்க. நாடு கடத்துறது போல அந்த இடத்துல இருந்தா மாமன் கொண்டு போடுவான்னு அங்க இருந்து வச்சு ஒரு கூடையில வச்சு மாத்தி கொண்டு போனாங்க. நடந்தது. பிறந்த பிறகும் என் மாமனை எதிர்த்து, கம்சனை எதிர்த்து போரிட வேண்டிய ஒரு சூழல். போரிட்டுதான் இதான் கம்சனை கொன்றோம். அது மட்டுமா, வளர்ந்த பிறகு தராசுரன், ஜராசந்தன் என்பவர் ஒரு அரக்கன். அந்த ஜராசந்தன் அரக்கன் என்னை கொல்ல வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலையில வரான்.
அப்போது என் தாய் தந்தை குடும்பத்தோடு எல்லாம் நான் வந்துட்டு போய் கடலுக்கடியில இருந்து துவாரகை என்ற ஒரு நகரத்தை நிர்மாணித்துக் கொண்டு அங்க நான் வாழ்ந்தேன். என்னோட வேதனை பார், இறைவன் அம்சம்னு சொல்றேன் நான், எனக்கே இந்த அது மட்டுமா போர் என்று வந்து விட்டது. 100 பேர் ஜெயிக்கிற டீம்ல நீ இருந்தப்பா, 100 பேர் இருக்கிற டீம் ஜெயிக்குமா? தோத்து போற 5 பேர் இருக்கிற டீம் ஜெயிக்குமா? நான் தோத்து போற அணியில இருந்தேன், நீ ஜெயிக்கிற அணியில இருந்த. எல்லாம் ஜாம்பவான்கள், பீஷ்மாச்சாரியார், துரோணாச்சாரியார், கிருபாச்சாரியார், ஒவ்வொருத்தரும் ஆற்றல் மிக்க வல்லவர்கள் இருக்கிற இடத்துல நீ இருந்த. நான் இங்க இருந்தேன். நான் இருக்கும் இடம் வெற்றி பெறும்னு சொல்லி சொல்றாங்களே தவிர, நான் இருந்தது என்னவோ அந்த கஷ்டப்பட்ட இடத்துல இல்ல நான் இருந்தேன். என்னோட நிலைமை நினைச்சுப்பார். வேதனைகளை எல்லாரும் அனுபவித்தவன். அப்ப எனக்கே இப்படி என்று சொன்னால் நீ உன் நிலைமை சொல்லிட்ட, என் நிலைமையை நான் சொல்லிட்டேன். புரியுதா? உனக்கு எல்லாம் விரலுக்கு தகுந்த வீக்கம், ஆளுக்கு தகுந்த துன்பம், ஆளுக்கு தகுந்த இன்பம். அப்போ அவரவர்கள் தன் மனதில் இருக்கிற ஒரு இடத்துல குட்டிட்டாக்கா மனசுக்கு நிம்மதின்னு நினைக்கிறோம். நீ சொல்லிட்ட, நான் எங்க போய் சொல்ல முடியும்? ஆக வாழ்க்கை என்பது இதுதான். நிதர்சனமானது துன்பம், வந்து போவதுதான் இன்பம். இந்த இடைப்பட்ட காலகட்டத்துல எல்லாம் கடந்து போகும். அதை ஆற்றிப்படுத்தி மனத்தை தெளிவுபடுத்தி மன உறுதியோடு தக்க வைத்துக் கொள்ளணும். அதற்குனாலதான் சொன்னாரு வள்ளுவர், என்ன சொல்றாரு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு, இடுக்கண் வருங்கால் நகுக. ஏன்னா துன்பம் வரும்போது சிரிக்க முடியுமா? ஒரு பாட்டு வரும், பாம்பு வந்து கடிக்கையில் பாலும் உடல் துடிக்கையில் யார் முகத்தில் பொங்கி வரும் சிரிப்பு. கேக்குறாங்களா? அது ஆனா ஏன் சிரிக்கணும்னு சொல்லனா, அதனை அடுத்து ஊறுவது அகுதொப்பது இல்லைங்கிறார். ஏன்னா அதை நீ பாத்துக்கோ, அந்த வேதனைகளை தாங்க 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 மனம் உறுதிப்படும். வினை திட்பம் என்பது ஒருவன் மன திட்பம், மற்ற எல்லாம் பிறர். இதெல்லாம் பண்புகளை கொண்டு வர்றார். சான்றாண்மை என்று சொல்வது மனிதனிடம் இருக்க வேண்டிய உயர்ந்த நல்ல பண்புகள். அது நம்மிடம் நிரந்தரமா நல்ல விதமா இருக்கணும். அதுதான் நம்மை வழி நடத்தி செல்லும். அது இல்லாம போனா அது நமக்கு ஆபத்தா முடியும் என்பது மிகப்பெரிய ஒரு இது. ஏனென்றால் வாழ்க்கையே மிகப்பெரிய ஒரு தத்துவத்தை தான் நமக்கு தருது. அதை உணர்ந்து கொள்ளாத போதுதான் நம்ம பல துன்பங்களை நம்ம பார்க்கிறோம். இந்த இடைப்பட்ட காலகட்டத்துலதான் ஒவ்வொருத்தருடைய குடும்பத்துல பார்க்கும்போது உலக பந்தில் பூமி தாயின் மடியில எல்லாரும் உயிரினம் என்பது ஆண் பெண்ணுக்கு தான் பிறக்கிறாங்க. அவன் நாடு இந்தியாவில இருக்கிறவன் இந்தியன்னு சொல்றோம், அமெரிக்காவில் இருக்கிறவன் அமெரிக்கன் சொல்றோம், அங்க சொல்றோம். ஆனா இந்தியாவில இருக்கிறவன், அது நோட்டு தென்னகத்தில் இருக்கிறவங்க தன்னுடைய இனத்துல பிரிவுகளை வச்சுக்கிட்டு, ஜாதியின் பெயரை சொல்லிக்கொண்டு, மதத்தின் பெயரை சொல்லிக்கொண்டு, இனத்தின் பெயரை சொல்லிக்கொண்டு, சமயத்தின் பெயரை சொல்லிக்கொண்டு எத்தனை பிரிவுகள். நம்மை நாமே காயப்படுத்திக்கிறோமே. இது வாழ்க்கையா? இப்ப நல்ல பண்பு இல்லை என்று சுட்டி காட்டுகிறது. அதனாலதான் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அவர் கொண்டு வர்றார். பிறப்பால் எல்லோரும் சமம்தான். அவரவர்கள் செய்யும் தொழிலால் தான் அந்த வேறுபாடு வரும், வேற்றுமை வரும். மற்றபடி எல்லாம் ஒன்றுதானே என்று சொல்லுகிறார். அப்ப வாழ்க்கை என்பது நம்ம திருக்குறளை முழுவதுமே படம் பிடித்து காட்டுகிறார் வள்ளுவர். அதை முழுமையா தெரிஞ்சவங்க, இது கூட ஒரு பிராப்தம் தான், எல்லாருக்கும் எல்லாம் கிடைத்து விடாது. அது ஒரு சிலருக்கு தான் அது கிடைக்கும். அப்போதான் நமக்கு எல்லாருமே அப்படி பார்த்தா ஞானிகள் ஆயிடுவாங்களே, எல்லாருமே பெரிய வள்ளலார் ஆயிடுவாங்களே, எல்லாருமே வள்ளுவர் ஆயிடுவாங்களே, எல்லாருக்கும் அது கிடைக்காது. ஒரு சில அது உங்களுக்கு எல்லாம் நமக்கு எல்லாம் கிடைச்ச பிராப்தம், இறையருள் பேராற்றல் நமக்கு கிடைச்சிருக்கு. அவர்கள் தான் அந்த இடத்துக்கே வர முடியும். மிக பெரிய ஒரு இது இருக்கும். ஆக அந்த ஒரு நல்ல ஒரு நிலையில் நம்ம பயணிக்கும் போதுதான் நல்ல பண்புகள் நமக்கு ஒவ்வொருவருக்கும் கடமையாக்கப்பட்டிருக்கு. நல்லவர்கள் என்ன செய்வாங்கன்னா, இது நல்லதுன்னு மனசுக்கு பட்டு அவங்க செஞ்சிருவாங்க. ஏனென்றால் எதை எப்போ, நான் இப்போதான் நிரந்தரமற்ற உலகம், ஒரு பொழுதும் வாழ்வது அறியார் வள்ளுவர் சொன்னார். அவர் சொன்னவர் தான் நில்லாதனவற்றை நிலை என உணரும் புல்லறிவாண்மை கடையினார். எதுவுமே நிலை இல்லையே, எல்லாமே மாறது தானே. செல்வம் போயிடும், நிரந்தரம் இல்லை. நிக்குமா? இன்னைக்கு இன்மைட்ட இருக்கும், நாளைக்கு அங்கிட்ட போகும், கீழே வரும். அது சக்கரை சுழற்சி போல. எல்லாம் அழகு நிரந்தரமானதா? மாறிடும். இளமை நிரந்தரமா? மாறும். அதுக்காக முதுமை அழகு இல்லையா? அதுவும் அழகுதான். இந்த அகவையை, இந்த அழகை பார்க்க முடியாம நான் 30-40 வயசுல போனவனுக்கு அவனால பார்க்க முடியலையே, கிடைக்கலையே. ஆக எல்லாமே நன்மைக்கு தான், எல்லாமே நல்லதுதான். அதுதான் வாழ்க்கையில பெரிய தத்துவம். இதை சொல்லும் போதுதான் அந்த ஒரு பண்பு நலன்ல, இன்னைக்கு காலையில ஒரு செய்தி கூட ஒண்ணு படிச்சேன்.
இந்த செய்தியை படிச்ச உடனே வியந்து போனேன். அதை உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. என்னன்னு சொன்னா, ரத்தன் டாடா மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரர், பண்பாளர், ஈந்துவக்கும் பண்புல தலை சிவந்து நிற்கிறார். அந்த ஈதல் இசைப்பட வாழ்ந்தது மிகப்பெரிய பண்பு. இதுல குறிப்பா சொன்னா, நம்ம முத்துப்பேட்டை தமிழகத்துல சேர்ந்த ஒரு மண்ணின் மைந்தர் டாக்டர் SM ஹைதர் அலிங்கிறவர் இங்கே பிறந்து வறுமையின் உச்சத்தை பார்த்து தன்னை படிப்படியாக மெருகேற்றி கொண்டு அந்த வினை திட்பம் மன உறுதியில் இந்த உலகத்தில் என் முகத்திற்கு முகவரி ஏற்படுத்துவேன் என்று அசாத்தியமான மன வலிமையோடு பல இன்னல்கள் துன்பங்கள் எல்லாம் அனுபவித்து இங்கிருந்து கடல் கடந்து பயணித்து அவர் கத்தார் போனாரு, துபாய் போனாரு, அங்க போனாரு, அங்கிருந்து பஹ்ரைன் போனாரு, குவைத் போனாரு, பல நாடுகளுக்கு போய் இன்று உலக அளவில் கிட்டத்தட்ட ஒரு 2000 பேருக்கு ஒரு படி அளக்கக்கூடிய அளவுக்கு ஒரு உயர்ந்து வந்திருக்கிறார். ஒரு தொழிலதிபரா வந்திருக்கிறாருன்னு சொன்னா அது உழைப்பால் உயர்ந்து வருமானத்தால் உயர்ந்து நிற்கிறாரு. ஆனால் அவர்கள் உள்ளத்தில் பிறருக்கு உதவணும், பிறருக்கு கொடுக்கணும், கொடுக்கும் மனதை இறைவன் கொடுத்திருக்கிறானே, அதை எப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டப்பட வேண்டியது இல்லையா? எத்தனை பேருக்கு இந்த மனம் வருகிறது? கொடுக்கணும்னு எத்தனை பேர் நினைக்கிறாங்க. அப்ப அந்த இதுல எல்லாம் ரத்தன் டாட்டா எல்லாம் கொடுப்பது மிகப்பெரிய கோடீஸ்வரர். ஆனா பல அவர் கொடுக்கறது எல்லாமே சாதாரணமா கிடையாது. அப்படி கொடுக்கிற ஒரு பண்பாளர். கர்ணன் நம்ம பாக்குறோம், கொடுக்கறதுக்குன்னே பிறந்தவனு சொல்றாங்க. அவர் வைவல் கூட கர்ணனோட பெயரை பயன்படுத்துவான். கொடுக்காத ஒருத்தனை, கடந்த வகுப்புல நான் சொன்னேன், கொடுக்காத ஒருத்தனை பார்த்து கருமியா இவன் பெரிய கர்ணன் கொடுக்க வந்துட்டான் சொல்றோம் இல்லையா? அந்த மனம் கொடுப்பதற்கு உள்ளத்திலிருந்து வரணும். முடியலங்கிற ரெண்டாவது அந்த மன ஆற்றல் ஒரு சிலருக்கு தான் கிடைக்குது. அதை போல பண்பாளர்கள் இருக்கிற இடத்துலதான் நம்ம இதுல நம்ம பார்த்து எத்தனையோ பேர் நம்ம சொல்லணும். கர்ணனை எல்லாம் நம்ம பார்த்தது இல்லை, கதையில படிச்சிருக்கோம். ஆனால் கண் கொண்டு பார்க்கக்கூடிய வள்ளல் பெருமக்கள் எல்லாம் ஒரு சிலரை நம்ம பார்க்கிறோம். அதெல்லாம் மகிழ்ச்சியா இருக்கு. இறைவன் அவர்களுக்கு மேன்மேலும் அவர்களுக்கான வளத்தையும் நலத்தையும் கொடுத்து இன்னும் பலருக்கு உதவக்கூடிய வல்லமையை தந்தருவானாக நம்ம மனதார அவர்களை வாழ்த்தலாம். இதுல குறிப்பா சொல்ல வர இந்த செய்தியின் ஊடைய தகவல் என்ன தகவல்னா, அந்த ரத்தன் டாட்டா அவர்கள் ஒரு முறை சொல்லும்போது சொல்றாரு, தன்னுடைய மிகப்பெரிய செல்வந்த நிலையில நான் இருக்கேன், நிறைய செய்யறேன், தான தர்மம் எல்லாம் பண்றேன், என்னுடைய மனசுல ஏதோ ஒரு சின்ன ஏதோ ஒரு வெற்றிடம் வைக்கும் இருந்துகிட்டே இருக்குது, அதை என்ன செஞ்சாலும் தீர மாட்டேங்குது, எனக்கு சரியா வரல. ஐயா, புதிய தொழில் ஏதாவது ஒன்று ஆரம்பிச்சீங்கன்னா மனசு அதுல போனா சரியாயிரும். நான் ஆரம்பிக்காத தொழிலா எத்தனையோ செஞ்சுட்டேன், சரி வேற ஏதாவது ஒண்ணு செய்யலாம், அதை ஆரம்பிக்கிறான். இருந்தாலும் அந்த வெற்றிடம் அப்படியே தான் இருக்குது. ஐயா, வேற ஏதாவது ஒண்ணு செய்யலாமா, என்ன பண்ணலாம்? ஐயா, நம்ம இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் உதவி பண்றது, நான் நிறைய பேருக்கு உதவி பண்ணிட்டு இருக்கிறேனே, என்ன பண்ணலாம்? இப்படியாக போய் இல்லை, எனக்கு என்னமோ நீண்ட காலமா மனசுல அந்த ஒரு சின்ன ஒரு நெருடல், ஒரு இடைவெளி, ஒரு வெற்றிடம் போலவே இருக்குது. அது நிறைவடையில என்னோட வாழ்க்கையில இனி அதுவும் கொஞ்சம் எப்போ வரும்னு தெரியல, எதற்காக அந்த வெற்றிடம் இருக்குதுன்னு தெரியல, ஏதாவது ஒண்ணு செய்யணும் அப்படின்னு சொல்லி. அப்போ உங்க உதவியாளர் ஒருத்தர் சொல்றாங்க, ஐயா, இன்று ஒரு சிறு ஒரு உதவி உங்க மூலமா வருது, நீங்க அதை செய்யணும், என்ன பண்ணணும்? அப்போ ஒரு ஆசிரமம் ஒண்ணு, அவர்கள் ஆதரவற்றோர் விடுதிங்க, அங்க ஒரு 400 குழந்தைகள் இருக்கிறாங்க. தாய் தந்தையார் இல்லாதவங்க, ஆதரவு இல்லாதவங்க, மனநிலை பல்வேறு வகையில ஒரு 400 பேர் குழந்தைகள் இருக்கிறாங்க. அவர்களுக்கெல்லாம் உடல் நலம் பாதிக்கப்பட்டவங்களும் இருக்கிறாங்க. அவர்களுக்கெல்லாம் அந்த ஓட்டுறதுக்கு அந்த வீல் சேர்ன்னு சொல்ல முடியல, பயணிக்கிறது, உட்கார்ந்து போறதுக்கு ரொம்ப இதா இருக்கு. இதெல்லாம் கொடுத்தா ஒரு 400 பேருக்கு கொடுக்கணும் ஐயா, அதை உங்க கவனத்துக்கு கொண்டு வந்தா நீங்க ஏதாவது சொல்லுவீங்க. 400 பேருக்கு கொடுத்துட்றேன், 400 பேர் கொடுத்துடலாம்ப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த வீல் சேர், இந்த வண்டி சக்கர வாகனம் என்ன கொடுத்துடலாம், வாங்கி கொடுத்துடலாம். நீங்க சொல்லுங்க, நம்ம ட்ரஸ்ட், நம்ம அறக்கட்டளை இருக்குது, அதன் மூலமா வாங்கி எல்லாரும் கொடுத்துருங்க அப்படின்னு உடனே சொல்லிடுறாரு. ஆனால் அந்த உதவியாளர் சொல்ற, ஐயா, உங்ககிட்ட சொன்னா நீங்க 400 பேர் கொடுத்துருவீங்க, இன்னும் 400 பேர் கேட்டாலும் நீங்க கொடுப்பீங்க. ஆனால் இது நம்ம அதை சொல்ல வரலைங்க ஐயான்னு. என்ன சொல்ல வரேன்? நீங்க அந்த ஆசிரமத்துக்கு வரணும், அந்த 400 குழந்தைகளுக்கு உங்க கையால அதை கொடுக்கணுங்க ஐயா. அதை மட்டும் கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி நீங்க வந்தீங்கன்னா நிறைய பணி, எனக்கு நேரமே அவருடைய சரி வருகிறேன் என்று சொல்லி ஒப்புக்கொண்டு அந்த நிகழ்ச்சிக்கு அவர் வருகின்றார். 400 பேருக்கு உதவி வழங்கியாச்சு, வாகனங்கள் கொடுத்தாச்சு, உதவிக்கான பொருட்கள் எல்லாம் கொடுத்தாச்சு. எல்லாம் பார்க்கும்போது சரி விடைபெற்று போற நேரத்துல அந்த 400 பேர்ல ஒரு 40 பேர் இந்த உடல் நலம் ரொம்ப 40 பேர் 400 பேர்ல 40 பேர் உடல் நலம் குன்றியவர்கள், ஊனம் இருக்கிறவங்க. அவர்களுக்கு இந்த வீல் சேர், இந்த வாகனம் எல்லாம் கொடுத்துருக்கு. அதுல ஒரு
குழந்தை ஒரு பாப்பா பொண்ணு நினைக்கிற பொண்ணோ பையனோ இவர்கிட்ட வர்றாங்க பக்கத்துல வந்து. இவர் வந்து கிளம்பி போற நேரத்துல விடை பெற்று கிளம்பினார். எல்லாத்துக்கும் வணக்கம் சொல்லிட்டு நான் வந்தேன், எல்லாத்துக்கும் கொடுத்தாச்சு, கிளம்புகிறேன், என் கையால கொடுக்க சொன்னீங்க கொடுத்துனேன். போற நேரத்துல என்ன ஆயிடுச்சு, பின்னாடி இருந்து பார்த்தால் இவருடைய கால் சட்டையை பேண்ட் பிடிச்சு இழுக்கிற மாதிரி யாரோ இருந்துச்சு. யாரு திரும்பி அப்படி பாக்குற பார்த்தால் ஒரு குழந்தை அந்த அவருடைய உடை பிடிச்சு இழுக்குது. அதனால நடந்து வர முடியல அந்த வாகனத்துல. இவர் தெரிந்து வாட் பாப்பா வாட் யூ வாண்ட், என்னாச்சு, உனக்கு வேற ஏதாவது வேணுமான்னு, எனக்கு ஒரு சின்ன உதவி பண்ணுவீங்களா அந்த பாப்பா கேக்குது. என்ன உதவி, என்ன வேணும் கேளு. அவர்கிட்ட போய் கேட்டா என்ன வேணும், என்ன ஒரு 5 நிமிஷம் என் முகத்தையே பாப்பீங்களா. இது என்னடா புதுமையா இருக்கு, 5 மணித்துளிகள் என் முகத்தையே பார்க்கணுமா, அதுதான் வேணும், அவ்வளவுதானே, சரி உன் முகத்தையே பார்த்து கொண்டு 5 மணித்துளிகள் ஆயிடுச்சு. சரி நீ சொன்ன மாதிரி 5 நிமிஷம் உனக்காக ஒதுக்கிட்டேன், உன் முகத்தையே பார்த்துட்டேன், இப்ப மகிழ்ச்சி தானே. ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா, சொர்க்கத்துல நானும் வருவேன், நீங்களும் வருவீங்க, அப்போ அந்த கூட்டத்துல உங்க முகம் மறந்துடக்கூடாது இல்லைங்கய்யா, அதனாலதான் நல்லா பார்த்து வச்சுக்கிட்டேங்க ஐயா. கண்கள் பணிக்கின்றான். ஈதல் இசைபட வாழ்தல் என்பதன வள்ளுவம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. எதையெல்லாம் கடனோ எதெல்லாம் நல்லதோ அதையெல்லாம் ஒரு கடனாக, கடமையாக, கடன் பிளஸ் சுமை, கடன் சுமை அதான் கடமைன்னு மாறுது. அதை கடமையாக நினைத்து சான்றோர்கள் செய்வார்கள், உதவுவார்கள். நல்ல பண்பு. கடன் என்ப நல்லவை எல்லாம் கடன் அறிந்து சான்றாண்மை மேற்கொள்பவர்க்கு. என்ன பொருத்தமா அமைது பாருங்க. வள்ளுவம் வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு ஒரு சான்றோர்கள். வள்ளுவனையும் கை தட்டி பாராட்டணும். என்ன ஒரு பொருத்தம். ரத்தன் டாட்டாவையும் அந்த பாபாவையும் அதையும் இணைச்சாச்சு. வாழ்க்கை கொண்டு குணநலம் சான்றோர் நலனே பிற நலம் என் நலத்து உள்ளதுமன்று. உயர்ந்த குணங்கள், குணநலம் உள்ளவர்கள் தான் சான்றோர்கள். மற்றவங்கள சான்றோர் லிஸ்ட்ல கொண்டு வரவே முடியாது. அவன் அந்த வேஷத்துல இருக்கணும், அந்த வேடதாரிகளா தான் இருக்கிறான தவிர நல்லோர்களுடைய உண்மையான பண்பு வெளியில தெரியாது. அவன் சாதாரண இருப்பான். ஆனால் அவர்கள் மனம் வருந்தினால் மிகப்பெரிய இழப்பு எதிரில் இருக்கணும் வந்துடும். அவர்களுடைய ஞானத்துல அவர்களுடைய கண்களுக்கு தெரியும் எது நடக்கும் எது நடக்காது. சில பேர் சொல்லுவாங்க இதுதான் இந்த இதை செய்ய போறேங்க, ஏன் முடிப்பேன். நான் பார்த்து சிரிச்சேன். ஒரு முறை ஒரு செய்தி எனக்கே ஒருத்தர் சொன்னாங்க. அந்த செய்தி நாம் நினைச்சு பார்க்கும்போது அந்த செய்தி நடப்பது மாதிரி தெரியல எனக்கு. ஆனா நம்ம கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அதை நான் முடிச்சிருவேங்க அப்படிங்கிறாங்க. மகிழ்ச்சி. அவன் என்ன சொல்றது, ஏனென்றால் நடக்காத ஒரு செய்திக்கு நம்ம என்ன சொல்றோம். இதை போல இன்னொரு செய்தி எனக்கு தெரிஞ்சு என்னோட நண்பர் ஒருத்தர், அவரும் ஒரு குருஜி சுவாமி தான், ஒரு சேது சுவாமின்ட்டு வடலூர்ல இருக்கிறவர். முதல்ல அந்த வள்ளலாருடைய இதுல தைப்பூசத்துல, அந்த தைப்பூசத்தன்னைக்கு நான் வடலூர்ல இருப்பேன். வள்ளலாருடைய தான் அந்த 10 லட்சம் பேர் இருக்கிற பெரிய கூட்டத்துல எல்லாம் பேசுற வாய்ப்பு எல்லாம் இரையாற்ற எனக்கு கிடைச்சது, பேசணும். அவர் இருக்கும்போது அந்த சேது சுவாமி அவரும் ஒரு முறை அப்படிதான் ஒரு முறை இல்லத்துக்கு வந்திருந்தார். அவர் ஒரு என்னுடைய நண்பரோட இல்லத்துக்கு வர்றாரு. அவர் வீட்டுக்குள்ள வந்துட்டு எல்லாம் பார்த்துட்டு போகும்போது முன்புறத்துல வந்து இருக்கிற வீட்டுல மேல வந்துட்டு அவங்க பெரியம்மா இருக்கிறாங்க, வயதானவங்க, ஓரளவுக்கு நடுத்தர வயதுல கொஞ்சம் வயதானவங்க தான். பெரியம்மா இவருக்கே 40-50 வயசு, அவங்களுக்கு ஒரு 70-75 வயசு இருக்கும். ஒரு பெரியம்மா அவங்க இருக்காங்க. பெரிய அம்மாவுடைய அக்கா மூத்தவங்க இருக்கிறாங்க. இவர் வந்தார், இல்லத்துக்கு வந்தாரு, எல்லாம் இருந்துட்டு சரி தேநீரெல்லாம் பருகிட்டு திரும்பி போகும்போது வீட்டுக்குள்ள முன்னாடி எல்லாம் போய் வந்து பார்த்துட்டு முதல் முறையா இல்லத்துக்கு கூட்டு வந்து வடலூர்ல இருந்து வந்ததுனால கூட்டு வந்தாங்க. அன்னைக்கு போயிருந்தோம், நம்மளும் போனோம். இப்போ அவங்க மேல அவங்களும் வந்து என்ன பாக்குறதுக்கு வருவாங்கன்னு காத்துட்டு இருக்கிறாங்க. இவரெல்லாம் வந்தவர் வந்து நேரம் பார்த்தாரு, எல்லாத்தையும் பார்த்துட்டு அங்க மேல வீட்டுக்கு போகல, கீழே வந்தார். மறுபடியும் பார்த்துட்டு உடனே கிளம்பி பணி இருக்குதுன்னு கிளம்பி போயிட்டார். அவங்க வருவாங்கன்னு காத்துட்டு இருந்த பெரியம்மா வந்துட்டு, என்ன சாமி வீட்டுக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஒரு உண்மையில ஒரு மகான் நம்ம வீட்டுக்கு. சில பேருடைய காலடி தடம் வீட்டுல படுறதே புண்ணியம். சில பேர் வர்றதே, சில பேரை சந்திக்கிறதே நமக்கு புண்ணியம். வாய்ப்புகள் கிடைச்சாதான் சில பேர் பேசுறது நமக்கு வாய்ப்பு இருந்தாதான் நமக்கு கிடைக்கும். எல்லாம் எல்லாருக்கும் கிடைத்து விடாது, எல்லாருக்கும் எல்லாம் தெரிந்தும் விடாது, எல்லாரும் எல்லாம் தெரிந்தவர்களாகவும் முடியாது. காணாதான் காட்டுவான், தான் காணான், காணாதான்
கண்டானாம் தான் கண்டவாறு அவனுக்கு தெரிஞ்சதை பேசுவானே தவிர அதனுடைய உண்மையான தாத்பரியம் யாருக்கும் தெரியாது. அவர் வந்து போயிட்டார், அவர் திரும்பி போயிட்டார். இந்த செய்தி கொஞ்ச நேரம் ஆயிட்டு அந்த அம்மா மேல இருந்துட்டு எங்கேயும் சாமி வந்தாரு, வீட்டுக்கு வருவாருன்னு சொல்லி பார்த்தா என்ன இல்லைங்க, அவர் கிளம்பி போயாச்சு. மனசு ரொம்ப இதாயிடுச்சு, வந்து சாமி என்ன பார்க்காம போயிட்டாரு, வீட்டுக்கு வந்து கூட மேல் தானே சொல்லி இல்ல சொன்ன நானாவது வந்து பார்த்திருப்பேன் வருவாருன்னு நினைச்சேன், இல்ல அவர் பார்க்காம இருக்கக்கூடாது. உடனே கிளம்பி அவர் வண்டி எடுத்துட்டு மகிழ் வந்து காரை எடுத்துட்டு பிடிச்சிட்டு அவரை போய் பார்க்க அவர் தங்கி இருக்கிற இடத்துக்கு வந்துட்டு, ஏன்னா இப்ப நடத்துற நம்ம நண்பர் அவரோட கூட இருக்கிறதுனால வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அவர் மறுபடியும் திரும்பி எல்லாம் வண்டி எடுத்துட்டு அவரை போய் பார்த்து பேசிட்டு எல்லாம் சொல்லிட்டு அவர் பழங்கள் எல்லாம் கொண்டு போனாங்க. பார்த்துட்டு வணக்கம் சொல்லிட்டு நல்லா இருங்கம்மா போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. அங்க போனதுக்கு பிறகு நானும் நம்ம நண்பர் அவரும் கூட இருக்கணும். அந்த பெரியவர் அவர்கிட்ட கேட்குறோம், என்ன சாமி நீங்க வந்தீங்க, வீட்டுக்கும் வந்தீங்க, ஒரே நிமிஷம் மேல பார்த்து இருந்திருக்கலாமே, ஆனா ஏனோ தவிர்த்துட்டு வந்துட்டீங்களே. அப்போ வந்து சொல்லி நம்ம பெரியமா பார்க்கணும் கூப்பிடுறாங்க, சாமி அங்க ஒரு நிமிஷம் அங்க போயிட்டு போயிடலாம்னு கேட்கும்போது இல்லை நேரமாச்சு போகலான்னு சொல்லிட்டு ஜாடை காட்டி கிளம்பிட்டாங்க. நீங்க ஏனோ தவிர்த்துட்டீங்களே மறுத்துட்டீங்களே என்னன்னு இப்போ சொன்னாரு. இது நடந்து ஒரு வாரத்துக்குள்ள வந்துட்டு அந்த அம்மாவுடைய ஆயுள் காலம் முடிய போகுதுப்பா. இனி அதிகபட்சம் ஒரு வாரமா 10 நாள் தான். இப்ப நம்ம போனா ஒரு நல்லது சொல்லணும், நம்ம சொன்னா அந்த வாக்கு பலிக்கும். இயற்கை வந்து இதுதான் நடக்கணும்ன்றது, அந்த இயற்கையை நான் மாத்திரம் நான் யாரு? சில விது மாற்ற முடியும், பேசாம இருந்தோம். அதுதான் பெரிய இது. சிரிச்சுக்கிட்டு ஏதாவது சொல்லிட்டு அந்த நல்லது நடக்கும், நல்லது பேசாம போயிடணுமே தவிர அந்த ஞானம் தெரிஞ்சிருக்கு, அவர் புரிஞ்சிருக்கு. அவர் இது எப்படி அந்த ஒரு 4-5 நாள் அவங்க அந்த அம்மா இறந்துட்டாங்க, தவறிட்டாங்க. இப்ப இதை எதுக்கு சொல்றேன்னா அந்த உண்மையான ஞானம் படைத்தவர்களுக்கு செய்தி தெரியும். என் குருநாதர் அவரு வந்து அதே போல ஒரு வரவு வரணும், ஒரு நல்லது நடக்கணும், இது இருந்தா அந்த இடத்துக்கு அந்த நேரத்துக்கு நம்ம போய் சேருவோம், அது நடக்கும். அது இயற்கையா வழி அமைச்சு கொடுத்து வேற ஏதாவது ஒரு மாற்றம் வந்து இது முடிச்சு அது நடந்து இது நடந்து போய் நான் போயிருக்கவே கூடாதுன்னு நினைச்சேன். இப்போ அதுதான்டா விதி உனக்கு, அதுதான் பெரியது. எதை நம்ம நடக்கக்கூடாது என்று நம்ம நினைக்கிறோமோ அது நடக்கும், நடக்கும் என்பார் நடக்காது, நடக்காது என்பார் நடந்தது. அதனால இதை வந்து ஏற்றுக்கொள்ள மனம் பக்குவம் அடையும். அந்த பக்குவம் தான் இறைநிலையோடு நம்மை அழைத்து செல்லும், பெரிய வருது. அப்போ அந்த குணம் என்பது உயர்ந்த சான்றோர்களிடத்தில் இருக்கும் என்பது இந்த குறள் வழியாக தெரிகிறது. அது மட்டுமல்ல 5 விதமான பண்புகள் இதைத்தான் சொல்றாரு. அன்பு இருக்கணும், அதே போல பழிக்கு அஞ்சக்கூடிய வெட்கப்படக்கூடிய நாணம் இருக்கணும். அது மட்டுமல்ல பிறரோடு நம்மை பொது நலத்தை பாதுகாக்கக்கூடிய ஒப்புரவு என்று சொல்லக்கூடிய அந்த நிலம் நமக்கு இருக்கணும். அதை போலவே இரக்க மனம் கொண்ட கண்ணோட்டம் என்பது முக்கியம். வாய்மை, சத்தியம் தவறாது. ஆனால் இன்னைக்கு நாட்டுல நிறைய பேரு சத்தியம் தவறாத உத்தமர் போலவே நடிக்கிறார். பாவிகளா, சமயம் பார்த்து பல வழிகளில் கொள்ளை அடிக்கிறான். எப்படி எல்லாம் கிடைக்கும். சொந்தக்காரன் வீட்டுல சொந்தத்துல நடக்கிற விஷயத்துல அதுல ஒரு அடி அடிச்சுக்கிறானு. அதுல கேட்டா இதெல்லாம் அரசியல்ல இதெல்லாம் சகஜமாப்பாங்கிற மாதிரி அரசியல் வீடுக்குள்ளுக்குள்ளேயே பண்றாங்களே. அப்போ அதுல என்ன பண்றதுன்னா எல்லாம் நன்மைக்கு இல்லையா? அப்போ அதுல ஏதோ ஒன்று இருக்குது, இதுவும் ஒரு தகவல் இருக்கும் போல இருக்கு. சில இது காலம் கடந்து போகும், சிலது காத்திருக்க வேண்டியதா இருக்கும், சிலது பொசுக்குன்னு முடிஞ்சிடும். ஒரு வேற நம்ம இழுத்துக்கிட்டு இருக்குதுன்னு நினைப்போம். கல்யாண விஷயத்தை எடுத்துக்கிடுங்க சாதாரணம். சில பேருக்கு ஒண்ணு அவன் வருஷ கணக்காகும், அவன் பார்த்து அவன் கிழவனே ஆயிடுவான். கல்யாணமே இருக்குது இல்லையா? இனிமேல் நான் கல்யாணம் பண்ணி என்ன பண்ணாடி அப்படி யாரது ஒண்ணு இருக்கு. ஆனா சிலது நினைச்சே பார்த்துருக்க மாட்டேன். 22, 20, 17, 18 வயசு டக்குனு எல்லாமே காரண காரியத்தோட தாங்க இந்த உலக இயக்கம் நடந்ததுன்னா ஆச்சரியமான ஒரு தகவல். அப்போ அன்பு, பழிக்கு நாடல், பொது நலம் காத்தல், கண்ணோட்டம், வாய்மை, இந்த 5மே சான்றாண்மை என்று சொல்லக்கூடிய அந்த பண்புக்கு தூண்களாக அமைந்திருக்கிறது. அன்பு, நான், ஒப்புரவு, கண்ணோட்டம், வாய்மையோடு 5 சால்பு ஊன்றிய தூண் என்று சொன்ன வள்ளுவர் தான் கொல்லா நலத்தது நோன்மை பிறர் தீமை சொல்லா நலத்தது சால்பு. கொல்லா நலத்தது நோன்மை, அதாவது கொல்லாமைதான் உயர்ந்த தவம், உண்மைதான். ஆனால் பிறர் செய்த தீமையை
ஊரறிய சொல்லாது இருப்பது ஒரு உயர்ந்த பண்பு. அதை போய் கெட்டதையும் ஒரு அவமானத்தை அசிங்கத்தை போய் எதுக்கு வெளியில சொல்லிட்டு இருக்கிறேன், அதை உனக்குள்ள வச்சுக்கோ, வெளியில சொல்ல வேண்டியதில்லை என்று சொல்லுங்க. என்னமோ நான் எடுத்துக்கங்க, இது எடுத்துக்கங்க, அப்புறம் வந்த மறுபடியும் அவங்கள கூட அங்க உட்கார சொல்லிடலாமா? ஒரே பக்கமா இருந்துருவாங்க, ஒரு பக்கமா உட்காந்துக்குவாங்க. வந்து உயர்ந்த பண்பு இல்ல, கொல்லாத நலம் தான் பிறர் சொல்லும் பிறருடைய தீமைகளை வெளியில ஊரறிய பறைசாற்றாமல் இருப்பது ஒரு நல்ல பண்பு என்று சொல்லுகின்றார். இதெல்லாம் நல்ல பண்புகளை கொண்டு வருகிறார். அது மிக முக்கியமானது. நம்ம மனித குலத்துக்கு வேண்டிய அனைத்து தகவல்களையும் வந்து இதுல படம் பிடிச்சு காட்டுறதுதான் மிக முக்கியம். சற்று முன்பு சொல்லிட்டு இருந்த மாதிரி ரத்தன் டாட்டாவோட வாழ்க்கையில் நடந்த செய்தி, அந்த பாப்பா கேட்டது ஒரு உதவி, நம்ம வள்ளுவனோட வந்து ஒட்ட வைக்கிறதுன்னா எவ்வளவு பெரிய. அவர் சிரிக்கிறாரு பின்னாடி, ஐயா அந்த செய்தி நான் கேட்காம போயிட்டேன்னு. ஆமா கேட்கலாம், அது சொல்ல. ஆக கடன் என்ப நல்லவை எல்லாம் கடன் அறிந்து சான்றாண்மை மேற்கொள்வது என்பது வள்ளுவன் மிக அழகாக சொல்லுகின்றார். அது பெரிய சிறப்பான ஒரு இது. ஏனென்றால் ஆற்றுவார் ஆற்றல் பணிதல், இந்த பணிவு பாருங்க எவ்வளவு பெரிய விஷயம். ஆற்றுவார் ஆற்றல் பணிதல் அது சான்றோர் மாற்றாரை மாற்றும் படை. இந்த வேதனை பத்தி சொல்லும் போது அந்த காலத்தை ஐயா தள்ளி உட்காந்து, நீ கொஞ்சம் தள்ளி, நல்லாவே தள்ளி உட்காரு, அவர் படம் எடுக்க நீங்க உட்காந்து ஏன் போய் அவ இடிச்சுக்கிட்டு உட்காரு. சரி எல்லாரும் தெரியணுமா, நான் இங்கே சில நேரம் நகர்ந்து நிக்கிறேன்னா இந்த பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் மறைச்சிருவேன் நான் என்னன்னா, அதெல்லாம் அது அந்த இயக்குனர் படத்தினுடைய கலை இதெல்லாம் பார்த்து எல்லாரும் தெரியறது மாதிரி இருந்தா சரியா இருக்கு. அந்த பாப்பாவும் வரணும், பாத்துக்கிடுங்க, அவ்வளவுதான் சார். இப்போ பணிதலை பற்றி சொல்லும் போது உயர்ந்த பண்பு வந்து பணிவு. செல்வர்க்கே செல்வம் தகைத்து, எவ்வளவு பெரிய வார்த்தையை இன்னொரு இடத்தை கொண்டு அடக்க முடியாமல் வைப்பார். பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணிங்கிறார். இந்த பணிவும் இன்சொலன் சொல்லக்கூடியது. இப்ப எல்லாருக்கும் நன்றாம் பணிதல், அவற்றுள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து என்ற ஒரு வார்த்தை சொல்லாடல் பாருங்க. வள்ளுவம் எல்லாமே முழுக்க முழுக்க ஒட்டுமொத்தமான வாழ்க்கையை அப்படியே படம் பிடித்து சாறு பிடிச்சு நம்ம கிட்ட கொடுக்குறாரு. இதுதான் வாழ்க்கை, இதுதான் வாழ்க்கை, இப்படி இப்படி இருந்தா போதும்னு. மேலாண்மை, இந்த மெயின்டெனன்ஸ் சொல்றோமே, அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் சொல்றோமே, அந்த மேலாண்மை என்பது எத்தனை இடத்துல வள்ளுவர் அழகா சொல்றாரு. எங்க ஒரு வாழ்க்கை என்று சொன்னா அது மேலாண்மைக்கு மட்டுமல்ல, வாழ்க்கைக்கு மட்டுமல்ல, பள்ளிக்கு மட்டுமல்ல, மாணவர்களுக்கு மட்டுமல்ல, இளைஞர்களுக்கு மட்டுமல்ல, எல்லோருக்குமானது. வாழ்க்கையில ஒரு செயல் செய்யலாமா வேண்டாமா, திட்டமிடணுமா வேண்டாமா? சரியான திட்டமிடல் இல்லை என்று சொன்னால் அது ஒட்டுமொத்தமா எல்லாமே நமக்கு இதெல்லாம் போயிடும். அப்படியே உட்காருங்களாட்டி நீ கூட அந்த உட்காந்து அந்தமா உட்காரு, ஒன்னா இது பண்ணுங்க. அவர் அங்க இருந்து எடுக்கிறாரு, நம்ம 2 பேரும் வகுப்பு எடுக்கிற மாதிரி இல்ல, நீங்க நிலுங்க, நான் உட்காந்துக்கிறேன். சரி, அந்த பதிவுக்கு வந்துருக்கும். அப்போ வாழ்க்கை பாருங்க எவ்வளவு பெரிய இது. இயல்பாகவே வாழ்க்கை தத்துவத்தை சொல்லும் போது முறைப்பட சூழ்ந்தும் முடிவிலவே செய்வர் திறப்பாடு இல்லாதவர்ங்கிறார் வள்ளுவர் ஒரு இடத்துல. நீ எல்லாமே திட்டமிட்டு செஞ்சாலும் சரியான உனக்கு அந்த திட்டமிடல் இல்லாம போயிட்டா, சரியா செய்யாம போய் எல்லாமே சொதப்பலா போயிடுச்சு. யாரும் எல்லாம் செய்ய நினைச்சேன், கடைசியில எல்லாம் சொதப்பி போயிடுச்சு. சொல்றோம் இல்ல, இப்படியெல்லாம் ஆகும்னு நான் நினைக்கவே இல்லையே. அப்ப சொல்லணும், ஒரு இடத்துக்கு நம்ம ஒரு கல்யாண வீடு, ஒரு 200 பேர் வருவாங்க, நம்ம சொல்லிட்டு 1000 பேர் நீ 500 பேர் கூப்பிட்டேன்னு வச்சிருங்க, சாப்பாடு 500 பேர் கொடுக்கணும் இல்ல, உன்னை நம்பி தானே வர்றேன். ஐயோ இத்தனை பேர் வருவோம் நான் நினைக்கவே இல்லை, அப்புறம் எதுக்குடா நீ கல்யாணத்தை பண்ற? சரி, ஒரு சின்ன சின்ன தகவலா இருக்கலாம். ஒருத்தர் உதவி நல்ல திட்டம்னு சொல்லிட்டு ஒரு 50 பேருக்கு உதவி பண்றதா நீங்க அவன் 100 பேர் சொல்லிட்டு செய்தித்தாள்ல இருந்து விளம்பரத்துல இருந்து ஒரு 1000 பேரை வர வச்சுட்டு 20 பேருக்கு நலத்திட்டம் கொடுத்தா எப்படி இருக்கும்? போர்க்களமா மாறிடும், சண்டையா மாறிடும், பிரச்சனையா மாறும், திட்டுவான். நீ வாக்கு கொடுத்தா அதுபடி நடக்கணும், இல்லாட்டி செய்யக்கூடாது. நான் இப்ப சொன்னேன், தொடங்கும் போது சொன்னேன் பாத்தீங்களா, கர்ணனை பத்தியும் கிருஷ்ண பரமாத்மா விதி. கிருஷ்ணரே சொல்றாரு, மவனே எனக்கு வராத பிரச்சனையாடா உனக்கு. அப்போ எல்லாருக்கும் இருக்கு, மூக்கொன்று இருந்தா சளி இருக்குதான் செய்யும். மேடு ஒருத்தன் ஏறானா, எவ்வளவு மேடு ஏறினாலும் ஏறின மேடு இறங்கித்தான்.
ஒருத்தன் கஷ்டம்னா கஷ்டம் எத்தனை தானே நீ அவன கஷ்டத்துல இருப்ப. ஒரு எல்லையில அது நிக்கும். சுத்திக்கிட்டே இருந்தா சக்கரம் சுத்தி 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 கீழே 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 அத இதுக்கு மேல நான் கீழே போகவே முடியாதுடா, அவ்வளவுதான். அப்புறம் அடுத்தது பூரா மேல ஏற்றம் தானே. அந்த ஏற்றம் வர 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 ஏற்றம் வந்து கூடாது. ஏற்றம் என்பது வேறு, ரொம்ப தான் ஏற்றம் அப்படி ஆகிடக்கூடாது. அந்த அம்மா சிரிக்கிறாங்க. ஆக எல்லா சொற்களும் பொருள் குறித்தனவே நம்ம பாத்துக்கணும். இப்போ மீண்டும் பாருங்க, ராமாயணம் மகாபாரதத்துக்கு நான் வந்துடுறேன். இந்த இடத்துல வந்துட்டு ஆற்றுவார் ஆற்றல் பணிதல், அது சான்றோர் மாற்றாரை மாற்றும் படைங்கிறார். மாற்றார்னா எதிர்கருத்து இருக்கிறவன், எதிரில் நிற்பவன். எதிரியா இருந்தால் கூட அவனே அடங்கி ஒடுங்கி கம்முன்னு கடை. அந்த நிலைக்கு மாற்றக்கூடிய வல்லமை பணிவுக்கு வந்துடும். இந்த போர்க்காலத்துல ஒரு இடத்துல வந்துட்டு, இது கூட பிறந்த வகுப்புல நிறைய நான் சொல்லியிருக்கேன், ஏகப்பட்ட கிட்டத்தட்ட எல்லா செய்தியில வந்துருச்சுன்னு நம்ம குரல் நிறைவுக்கு நம்ம பக்கமா வந்ததுனால சில தகவல்களை சொன்ன தகவலை திருப்பி சொல்றதாவும் இருக்கலாம். ஏனென்றால் அது தேவைப்படுவதால் தொட்டு சொல்றோம். நல்ல செய்திய நாம் கேட்பதால் நம் காது வலிக்காது. எத்தனை கேட்டாலும் நல்ல செய்தி கேட்டா கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு பாட்டு நம்ம மனசுக்கு பிடிச்சா எத்தனை தடவை கேட்கிறோம்? காது வலிக்குதா? மனசுக்கு பிடிச்சது அவ்வளவுதான். மனசுக்கு பிடிச்சிட்டா எல்லாமே நல்லது இல்லையா? அது காலம் தான் ரொம்ப முக்கியம். நான் கஷ்டத்துல இருக்கேன் கவலைப்படாத, நீ துன்பத்துல இருக்க கவலைப்படாத, அவன் நல்லா இருக்கிறானே, நீ அண்ணன் இன்னொருத்தரை பார்த்து நீ வந்துட்டு ஏங்க வேண்டாம், அவனை பார்த்து நினைக்காத, ஒண்ணும் பண்ணாதே. காலம் எங்கே போய்விடும், காலம் அது என்னையும் வாழ வைக்கும், இதயத்தை திறந்து வைத்தால் அது உன்னையும் வாழ வைக்கும். திரைப்பட பாடல். ஆயிஷோ, நான் ரசிச்ச அந்த பாடல் வரிகளை தான். உண்மைதானே? அது வாழ்க்கை என்பது எல்லாமே இது இருக்கும். அதாவது உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதுன்னு சொல்லி என்ன அதை நினைச்சு கவலைப்படுறதா, இதை நினைச்சு கவலைப்படுறதா, வீட்டுக்காரியை நினைச்சு கவலைப்படுறதா, வீட்டுக்காரரை நினைச்சு கவலைப்படுறதா, குழந்தைகளை நினைச்சு கவலைப்படுறதா இல்லையா, அம்மா அப்பாவை நினைச்சு கவலைப்படுறதா, நாளைக்கு என்ன ஆகும் நினைச்சு கவலைப்படுறதா, நான் இருக்கிற இடம் நல்லா இருக்குமா இருக்காதா, போகுமா, நான் இருக்கிற வீடு எங்கிட்ட இருக்குமா இருக்காதா, இல்ல புதுசா நான் வீடு வாங்குவேனா வாங்க மாட்டேனா, என் பொண்ணு டாக்டர் ஆவாளா, பையன் இன்ஜினியர் ஆவானா, ஏண்டா மவனை இதெல்லாம் நினைக்கிறதுக்கு உனக்கு என்னடா உரிமை இருக்கு? எதுவுமே உங்ககிட்ட கிடையாது. காலத்தின் கையில தான் நம்ம இருக்கிறோம். அரபியில வந்து ஒரு வசனம், இறை வசனத்துல வல் அஷ்ர் இன்னல் இன்சானி லபி ஹுஷ்ரின் இல்லல்லதீனி ஆமனு வ அமிஸ் சாலிஹாத் வ தவாசுல் பில் ஹக் வ தவாசுல் பில் சபர் என்று ஒரு வசனம் வரும் அரபியில, குர்ஆன்ல வரும். சாதாரண வார்த்தை இல்லைங்க. காலத்தின் மீது சத்தியமாக சொல்லுகின்றேன். ஷாஜான் இருக்கிறார், அநேகமா தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இல்லைங்களா? எத்தனை பெரிய வார்த்தை தெரியுங்களா? அது பொருள் புரிந்து தெரிஞ்சுக்கணும். அரபியில சொன்னா என்ன, விவிலியத்துல சொன்னா என்ன, கீதையில சொன்னா என்ன, வள்ளலார் சொன்னா என்ன, ஆறுமுகம் சொன்னா என்ன, அன்பர் பாட்சியா சொன்னா என்ன, சரின்னா இடம் இல்லாட்டி போ, விட்டு போட்டு போ. அதுதானே வள்ளுவன் சொன்னார், மெய்ப்பொருள் காண்பது அறிவு. யார் சொன்னா என்ன, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பேன். பெரிய விஷயம். அந்த சுலோகத்தினுடைய பொருள் அதுதான். சத்தியமாக காலத்தின் மீது சத்தியம். இறை வசனத்துல இறைவனே சத்தியம் போட்டு சொல்கின்றார். காலத்தின் மீது சத்தியம் எதுக்கு? அத்துணை பேரும் நஷ்டவாளிகளாக இருக்கின்றோம். நட்டமுடையவர் நஷ்டவாளிகளா நம்ம எல்லாம் இருக்கிறோம். எப்படி எல்லாருமே எப்படி நஷ்டவாளிகளா இருப்போம் இது சொன்னா, அடுத்த பாதையில் என்ன சொல்றார்? யாரெல்லாம் விழித்து கொண்டார்களோ விழித்து கொண்டோர் எல்லாம் பிழைத்து கொண்டார். இவ்வளவு பெரிய வார்த்தை. கவிஞர்கள் எல்லாம் இது போன்ற சொற்களை எடுத்துதான் பயன்படுத்துறாங்க. ஏன் விழித்து கொண்டவர்கள் நம்ம சொன்னாக்கா, இந்த நாக்கு பிறந்த அனைவரும் ஒரு நாள் மரணிக்க போகின்றோம். நிச்சயிக்கப்பட்ட ஒன்று, தப்பிக்கவே முடியாது. டேட் ஆஃப் பர்த், பிறந்த நாள் எல்லோருக்கும் தெரியும். டேட் ஆஃப் டெத், இறந்த நாள், இறக்கும் நாள் யாருக்காவது தெரியுமா? நம்மால் அது கூட சந்தோஷப்படுவான். டேய் எனக்கு நவம்பர்ரா, நீ அக்டோபர்லயே போயிடுவேடாமா, அதுல ஒரு சந்தோஷப்படுவான் இல்லையா? இவன் எனக்கு 28 தான், அதே அவன் 27, ஒரு வருஷம் முதலே அவன் போயிடுவான் போ. இப்படி எல்லாம் சந்தோஷப்படுறார். இப்படி எப்படி இருக்கிறார்கள்? ஆச்சரியமா இருக்குது. இதெல்லாம் பார்த்தாதான் இறைவன் சொல்லுகின்றான். வள்ளுவர் சொல்லுகின்றார், நாச்செற்று விக்குள் மேல் வாராமன் நல்வினை மேற்சென்று செய்யப்படும். ஏனென்றால் இந்த நாக்கானது மரணிக்கும் போது கடைசியாக உடல் அசைவு என்பது நாக்கு மேல் அன்னத்தோட சக்குன்னு ஒட்டிக்குமாமோ, அவ்வளவுதான், அதோட முடிஞ்சிருச்சு.
அந்த மரணத்தை நேரில் பார்த்தவங்க யாருனாலும் எப்போ நடக்குன்னு ஐயோ இழுத்துக்கிட்டே இருக்குதுங்க, இப்ப போயிருங்கிறாங்க, நாளைக்கு போயிருங்க, ரொம்ப எல்லாம் சொல்லிட்டு இருப்போம். நாச்செற்று விக்குள் அப்படின்னு ஒரு விக்கல் மாதிரி வரும், அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. எவ்வளவு நுட்பம், நுண் பயிற்சிங்கிறது இதுதான். வள்ளுவன் சொல்றாருன்னா நுட்பமான கருத்து பாருங்க. இந்த நாக்கு மேலெண்ணத்துல போய் அப்படி ஒட்டிச்சுன்னா அதோட முடிஞ்சிருமாடா. நாச்செற்று விக்குள் மேல் வந்துருச்சுன்னா முடிஞ்சது. வாரா முன், வருவதற்கு முன். வாரா ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சம் இலக்கணத்துல. அது வருவதற்கு முன்பு வாரா முன் நல்வினை மேற்சென்று செய்யப்படும். முடிஞ்ச வரைக்கும் புண்ணியத்தை தேடிவிடா. உனக்கு தேவையானதை நீ சேர்த்திக்கோ. யாரும் எதுவும் தர மாட்டாங்க, யாரும் கூட வரமாட்டாங்க. பொண்டாட்டி வரமாட்டான், புருஷன் வரமாட்டான், பையன் வரமாட்டான், அண்ணன் வரமாட்டான், தம்பி வர. புண்ணியத்தெல்லாம் கடைசி நாள்ல உனக்கு இது கொஞ்சம் ஒரு நாள் மட்டும் எனக்கு நேரம் கூடியா இறைவா, ஒரே ஒரு நாள் கூட நான் போய் முடிஞ்ச வரைக்கும் நல்லது செஞ்சுட்டு வந்துடுறேன், அந்த புண்ணியமாவது முடிஞ்சது அவ்வளவுதான். ஒரு நிமிடம், ஒரு நொடி கூட முந்தவும் முடியாது, பிந்தவும் முடியாது. அதுக்கு ஒரு கதை ஏற்கனவே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், இல்லையா? சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு உண்மையில நடந்த சம்பவங்கள் தான் நான் சொல்றது எல்லாமே வரலாற்றில் நடந்த உண்மை சம்பவங்கள், பதிவுகள் தான். கேரளாவில் நடந்த ஒரு இது, ஒரு பொழுதும் வாழ்வது அறியார் சொல்லும் போது கூட அதை சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஐயா பொன்னுச்சாமி ஐயா, கேட்டீங்களா அந்த செய்தி? நமக்கு அங்கதான் பொச்சாவாம இறைவன் கொடுத்திருக்கிறான மறதி நிறைய கேட்டோம், அவ்வளவுதான் அப்படின்னு. ஆனா பொச்சாவாமை என்ற சொல்லுக்கு சரியான பொருள் வந்து மறதி மட்டும் அல்லங்க ஐயா, மறதி வேணும். எல்லாமே நம்ம ஒரு நல்லது அசம்பவம் நல்லது கெட்டதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த மறதி தான் நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கு. எல்லாமே ஒரு கெடுதலையோ தீங்கையோ ஒரு பிரச்சனை நினைச்சுக்கிட்டே இருந்தா என்ன, அதை நினைச்சே செத்து போயிடுவான். மறதி வேணும். ஆனா எதை மறக்க கூடாதோ அதை மறக்க கூடாது. மறவற்க மாசற்றார் கேண்மை, துறவற்க துன்பத்துள் துப்பாயார் நட்பு. எல்லா இடத்துலயும் வள்ளுவர் சொல்லி இருக்கிறாருங்க. அவன் அங்க இங்க பயணிக்கும் போதுதான் தெரியும். அந்த இடத்துல சொல்லும் போதுதான் அந்த கதையில செய்தி என்னன்னா, கேரளால மீண்டும் ஒரு நினைவு கூட தானே சொன்னா ஞாபகம் வந்துடும். சொன்னேன்ல, அதுதான் செய்தி. பரவாயில்ல, அவங்க ஞாபகம் வச்சிருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு பாராட்டு தெரிவிச்சிடலாம். என்ன நடந்ததுன்னா, கேரளால வந்துட்டு ஒரு கட்டணம் நேர செய்தி டக்குன்னு வந்தானே, அதை விரிவா சொல்றது இல்லை. ஒரு 4 அடுக்கு கட்டணம் புதுசா கட்டிட்டு இருக்கிறாரு. ஒரு பெரிய செல்வந்தர், தனவந்தர், ரொம்ப அவர் விரும்பிய நினைச்ச மாதிரி எல்லாம் கட்டடத்தை கட்டணும், இந்த மாதிரி வந்து யாருமே இருக்கக்கூடாது, என்னுடைய செல்வ வளத்தை எல்லாம் என்னுடைய ஒரு தனிப்பட்ட வீடு அரண்மனை நினைக்கிறாரு. அந்த வீடை கட்டி இருக்கு போயிட்டு எல்லாமே கிட்டத்தட்ட முடியும் தருவாயில இருக்குது. அந்த வீட்டை பார்த்து ஒவ்வொரு அறையும் ரசிக்கிறாரு, ஒவ்வொரு தளத்தையும் ரசிக்கிறாரு, ஒவ்வொரு பார்த்துட்டு மேல் தளத்துக்கு வர்றாரு. அந்த ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை விடுப்பு நாள், பணியாளர்கள் ஒருத்தர் கூட இல்ல. இவர் தன்னுடைய வீட்டை அரண்மனை மாதிரி கட்டியிருக்கிற வீட்டை இவரே நின்று ரசிக்கிறார். அப்படியே பார்த்துட்டே வந்துட்டு வரும். மேல் மாடி மொட்டை மாடி தளத்துக்கு வந்துடுறாரு. அந்த 4வது மாடி தளத்துக்கு வந்து, இறைவா இவ்வளவு பெரிய இதை எனக்கு கொடுத்து வச்சிருக்கேன், எவ்வளவு வளம், எவ்வளவு செல்வம், இந்த வீட்டுல நான் குடியிருக்க போறேன். அவன் என்ன இல்லையா, அவன் என்னென்னமோ நினைக்கிறான். அந்த வீட்டுல அங்கதான் பண்ணணும், இந்த இடத்துல ஃப்ரிட்ஜ் வைக்கணும், இங்க ஏசி வைக்கணும், இந்த காரை வாங்கி அங்க நிறுத்தணும், இவங்களை கூப்பிடணும், அவங்களை கூப்பிடணும், மினிஸ்டர் கூப்பிடணும். 1-2 கூட அவன் நினைக்கிறது கருதுப கோடியும் அல்ல நினைச்சிட்டு இருக்கான். இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது, எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறான். அவன் மேல பார்த்துட்டு வரான். பார்த்துட்டு வந்தவன் அங்க வரவன் அந்த மேல அப்படியே பார்த்து ரசிச்சுட்டே பின்னாடி நடந்த வந்தவன் கட்டறதுக்கு தடுப்பு சுவர் கட்டல, அந்த பின்னாடி தப்புன்னு காலை வச்சவன் அப்படியே வழுதி மேல இருந்து கீழே விழணும். 4 மாடி என்ன ஆகும், தலை தேங்காய் மாதிரி செதறுகாய் மாதிரி போக வேண்டியதுதான், அவ்வளவுதான். அங்க இருந்து அப்படியே விழும். இது நான் சொல்றதே இத்தனை நேரம் இது நடக்குது. ஆனா அந்த நேரத்துல பாருங்க, இதான் தெய்வாதீனங்கிறதோ இதுதான் இயற்கைங்கிறதோ. நேரம் பாருங்க, ஒரு லாரி ஒண்ணு மணல் ஏற்றிக்கொண்டு, ஈர மணல் ஏற்றிக்கொண்டு ஒரு லாரி ஒண்ணு அந்த வழியா வருது. அவன் அங்க வர வேண்டிய லாரியே கிடையாது, அவன் வேற எங்கேயோ போறான், வழி தவிர அங்க வந்துட்டான். அவன் அங்க வந்து யார்ட்டையும் கேட்டிருக்கிறான், இந்த இடத்துல வழி இல்லப்பா, திரும்பி போன்னு சொல்லியிருக்கான். என்னடா திரும்பி போகணும், எடு ரிவர்ஸ், அப்படி எடுத்தா அப்படி திருப்பி அப்படி எடுத்து பின்னாடி வந்து முட்டுதா பாருன்னு வந்துட்டு அந்த செவ்வறு வரைக்கும் பகிர்ந்து வர்றான். எங்க வர்றான், இந்த கட்டடத்துக்கிட்ட வரான். பின்னாடி கட்டடத்துக்கிட்ட வரவும் இவர் மேல இருந்து விழுகிறவரு அந்த ஒவ்வொரு இடத்துல அந்த ஜன்னலுக்கு இருக்கும் இல்லையா, அந்த சன்சைடு மாதிரி இருக்கும், அந்த லென்டில் கட்டியிருப்பாங்க. அந்த இடைவெளியில எங்கேயுமே அடிப்படாம அப்படியே தொப்புன வந்து ஈரமணல வந்து தொப்புன வந்து விழுகிறான். ஒரு சிராய் கூட இல்ல, ஒரு காயம் கூட இல்ல. அவனே நம்மள இதுதான் செத்து பிழைக்கிறதோ அப்படியே பார்த்து வேலை வெளுத்து கண்ணை முடிச்சுவான். இந்த சத்தம் தொப்புன்னு விழுந்ததை பார்த்து டிரைவர் பார்த்தான், அவன் உண்மையிலே செத்து போயிருப்பான்.
எம் வண்டியில விழுந்து செத்து போய் கடைசியில நான் போய் நின்றுட்டு கோர்ட்டு கேஸ் இதுன்னு அட கடவுளே, எதுக்கோ எங்கேயோ வந்து எதுக்கோ வண்டியை திருப்பி ரிவர்ஸ் எடுக்க போய் கடைசியில வண்டியில சிக்கின மாதிரி ஆச்சு. பார்த்தா அவன் எந்திரிச்சு நின்னுட்டாரு. ஐயோ, அவன் முதலாளி அவனுக்கு தெரியாது. அவன் பார்த்தா ஐயோ அவன் பார்த்து நிறுத்தினான் கடைசியில வண்டிக்காரன் பார்த்து சொல்றான், அப்பா என் உயிரை காப்பாத்தின தெய்வம்டா நீ. அவன் நான் தெய்வமும் கிடையாது ஒண்ணும் கிடையாது, நான் வண்டி ஓட்டு வந்த முன்சாமியா, நீ முன்சாமியோ ரங்கசாமியோ பெரியசாமியோ, எனக்கு நீ சாமிடா, எனக்கு சாமிடா நீ, அந்த சாமி தானே என்ன அனுப்பியிருக்கான். சரி சரிடு ஐயா, நல்ல வேலை நான் போறேங்கய்யா. இரு உனக்கு வெகுமதி என் கையால கொடுக்கணும். டேய் குமாரு, ராமசாமி, ரங்கசாமி, எந்த சாமி அவனுக்கு இவர் கூப்பிட்டு காணும். ஏன்னா அன்னைக்கு விடுப்பு நாள், யாரும் இல்ல, நீ ஏதாவது சாப்பிட்டுட்டு போகணும். ஐயா நான் வண்டி எடுத்து போகணும், இந்த மணல போய் சேர்க்கணும், எனக்கு சாப்பாடெல்லாம் வேண்டாம், நல்ல வேலை உங்களுக்கு ஒண்ணும் ஆகல, நான் கிளம்புறேன் போறேன். முடியாது, நில்லு, எதையாவது ஒரு தண்ணியாவது ஒரு குளிர்பானமாவது ஒரு ஜூஸாவது என் கையால நீ குடிச்சுட்டு தான் போகணும். முன்னாடி பாக்குற ரோடு, எதிர சாலை, அந்த சாலையில முன்னாடி ஒரு கடை ஒண்ணு இருக்குது, இப்ப வந்துடுறேன் நிச்சயிட்டு, உங்களுக்கு என் கையால நான் வாங்கி தரேன். இவரே போறார், இவரே வேகமாக போய் அந்த கடையில போய் சொல்லி, என்ன முதலாளி வர்றான், அவன் எந்திரிச்சு கடைக்காரன் எந்திரிச்சு, ஐயா வாங்க வாங்க எனக்கு ஒரு ஜூஸ் ஒண்ணு சீக்கிரம் கொடு, குளிர் ரசம் சாறு எடுத்துட்டு சீக்கிரம் அதை எடுத்துட்டு வாங்கிட்டு வேகமா திரும்பி வர்றான். இவர் பாதி சாலை தான் கடந்திருப்பாரு. மிக வேகமாக வந்த ஒரு மகிழுந்து கண்ணோடி திறக்க நேரத்தை தூக்கி அடிச்சு போச்சு, அந்த இடத்துல இறந்து. தெய்வம் அந்த இது காப்பாத்தி அடுத்த இன்னும் 2 மணித்துளி இருக்குது, அதனால அங்கிருந்து விழுந்தும் இதுதான். அப்போ ஒரு பொழுதும் வாழ்வது அறியார், நீ என்ன ஆகப்ப, ஆனா என்ன நினைக்கிறோம் பாருங்க. ஒன்றை கொண்டு கூட்டு பொருள் கொண்டா வள்ளுவத்தை எல்லாம் அப்படியே பார்த்தா நிதர்சனமான வாழ்க்கை வந்து என்னோட வாழ்க்கையில நடந்த உண்மை. நான் ஒரு 18 சித்திரவாழ ஜீவ சமாதிக்கு 2 வீலர்ல கிளம்பிட்டேன். ஒரு அதிகாரத்துக்கு இத்தனை நேரம் வருது எனக்கு. சொல்லுங்க. அப்போ என் குருநாதர் எனக்கு வழிகாட்டி ஒருத்தர், அவரு 9வது நாள் உன்னோட நிகழ்வுல ஒரு சம்பவம் நடக்கும், என்னன்னு சொல்லுது அப்படின்னு. 9வது நாள் நான் திருவண்ணாமலை இருக்கிறேன். நைட் அந்த 2 வீலர்ல அந்த ரவுண்ட் அடிச்சுட்டு ரொம்ப இடைக்கால வந்துருக்காரு. அங்க போய் அங்க பார்த்தா என்னோட பையில இருக்கிற பேகு, நோட் புக். பத்திரிகையில இணை ஆசிரியரா என்னையும் நினைச்சிட்டாரு. அதுல மாதந்தோறும் திங்கள் தோறும் ஒரு கட்டுரை ஒண்ணு எழுதுவேன். அந்த கட்டுரை குரலோடு உரையாடுங்க என்பதை போல தலைப்பிட்டு ஒரு செய்தி, ஒரு சம்பவம், ஒரு குரல் செய்தியா நிறைய இதான். நான் இங்கெல்லாம் நம்ம நிறைய பேசியிருக்கேன், அந்த போல செய்திகள் அதுல வரும். அந்த கட்டுரைகள் மாதம் எழுதி அவருக்கு அனுப்பும்போது 2 கட்டுரை 3 கட்டுரை அனுப்பிடுவேன். அது 2வது கட்டுரை தீர்வதற்கு போது அடுத்த 2-3 கட்டுரை எழுதி அனுப்பிடுவேன். அந்த சாமி அவர் சொல்லுவார் அடிக்கடி, உங்க எழுத்துக்கு நான் ரசிகன், உங்க நடை எழுத்து நடை நம்ம என்ன பிரமிக்க வைக்கும், என்னைக்கே இப்படின்னா மக்கள் எல்லாம் ரொம்ப ரசிப்பாங்க ஐயா. பெரியவர்களுடைய ஆத்மா வார்த்தைகள் பாருங்க, இதெல்லாம் இறைவன் கொடுத்த ஏதோ 4 பேர் ரசிக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் சத்தியம், உண்மையில தெரியுது. சரி, இப்ப இதனை சொல்லிட்டு வந்த செய்தியை நம்ம அப்படி தொடர்ந்து போலாம். ராமாயண மகாபாரதம் சொல்லிட்டு வந்தேன், ஆற்றுவார் ஆற்றல் பணிதல் என்று சொல்லி அதுல எத்தனை செய்தி வருது பாருங்க. ஒரு குரலுக்கு தொட்டாலே எத்தனை விஷயம். அதுல நம்ம ரத்தன் டாட்டாவை பத்தி வேற சொல்ல வந்தேன். இப்ப அதை சொல்லட்டுமா இதை சொல்லட்டுமா? சரி பார்ப்போம் இதுல. சரி, அதை நினைவுபடுத்துங்க மறுபடியும், அதையும் நான் சொல்றேன். உண்மையில நடந்ததுதான். இப்போ நல்ல செய்தி தானே, குரலோட ஒட்டி வரும்போது இத்தனை பொருள் இருக்குதான்னு தெரிஞ்சுக்கிறது நமக்கு ஒரு வாய்ப்பு. இந்த ராமர் தர்மர் என்ன பண்றாரு, எதிர்ப்பு அணியில நிக்கிறாரு, குருஷேத்திர யுத்தம், அந்த பக்கம் நல்ல பெரியவர்கள் எல்லாம் நிக்கிறாங்க. இவர் என்ன, கடந்த முறை நான் சொன்னதான், இவர் என்ன பண்றாரு, தர்மர் போர் தன்னுடைய தேர்ல இருந்து கீழே இறங்கிடுறாரு. உடனே எதிரில இருக்கிற கௌரவர்கள் எல்லாமே பாக்குறாங்க. குறிப்பா அந்த சகுனியும் துரியோதனால ஒரே மகிழ்ச்சி, தர்ம வண்டியில இருந்து இறங்கிட்டாரு, தேரை விட்டு கீழே இறங்கிட்டாரு, வெற்றி நமக்கு தான், அவ்வளவுதான், இப்பவே துப்பாக்கி கீழே போட்டாரு, இனி எங்க சண்டை நடக்க போகுது, அதெல்லாம் முடியாது. அதனாலதான் சமாதானம் பேச வர்றாரு போல இருக்கு. நேரா வந்தவரு எதிர நின்று மண்டி போட்டு பெரியவர்களா நிக்கிறாங்க, வணக்கம் சொல்றாரு எல்லாருக்கும். ஆற்றுவார் ஆற்றல் பணிதல். பீஷ்மர் நிக்கிறார், தாத்தா பீஷ்மாச்சாரியார், குரு துரோணாச்சாரியார், கிருபாச்சாரியார், விதுரர், சித்தப்பா எல்லாம் பெரியவங்க எல்லாம் இருக்கிற எல்லாருக்கும் முன்னாடி பார்த்து வணக்கம் சொல்றாரு. என்னை வாழ்த்துங்க, நாங்கள் வெற்றி அடைய வேண்டும் என்று. ஏன் வருவோம், போர்க்களத்து வெற்றி என்ன நடந்துச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆக ஆற்றுவார் ஆற்றல் பணிதல், அது சான்றோர் மாற்றாரை மாற்றும் படை. வள்ளுவம் வாழ்ந்து கொண்டிருக்குதுங்க.
வள்ளுவம் வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு சான்று பல இடத்துல நம்ம சொல்லலாம். இது நிதர்சனமான பல உண்மைகள். இந்த பணிவுக்கு சொல்லும் போதுதான் இந்த அந்த இவர் அந்த ரத்தன் டாட்டாவும் சொல்லிடுறேன், சாமி வரும்போது சாட்டை போட்டுக்க வேண்டியது தானே இல்லையா? அப்போ அதனை ஏன் நானும் ஜிங்கிச்சக்கா ஜிங்கிச்சு ஆடிட்டு இருக்கும் போது இன்னும் ரெண்டு இழுப்பு அது தெரியாது ஆடு அந்த மாதிரி. சரி, அது என்ன நடக்குதுன்னா, ஒரு விமான பயணம் நடந்துருக்குதுங்க. இது நடந்த உண்மை, இதுவும் தான். அந்த விமானத்துல நடந்துட்டு இருக்குது. இப்ப நம்ம பொன்னுச்சாமி ஐயாவும் ஆறுமுக ஐயா உட்கார்ந்துருக்கிற மாதிரி 2 பேர் அங்க உட்கார்ந்துருக்கிற விமானத்துல பயணிக்கிறாங்க. அதுல ஒருத்தர் இந்தியாவின் மட்டுமல்ல உலகம் முழுவதும் பிரபலமான அமிதாப் பச்சன். சொல்லியிருக்கேன், நினைவுகள் என்ன சொல்லியிருக்கேன் இல்லையா? இவர் பாட்டுக்கு சொல்றாரு, சினிமா பாப்பீங்களாங்கிறாரு, புத்தகம் எல்லாம் படிப்பீங்களாங்கிறாரு, பொது இருக்கிறாங்க எல்லாம் சொல்லி. என்னடா மனுஷன் என்னை பத்தி பார்த்து கூட பாத்தீங்கன்னா பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறான். எனக்கு சினிமால எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. சரி, என்னடா சரிங்க, என்னை அமிதாப் பச்சன் என்று சொல்றார்கள் அப்படிங்களா? சரி, என்னடா அமிதாப் பச்சன் சொன்னா அவன் பக்கத்துல ஒருவா நிக்கிறது என்ன, போட்டோ எடுக்கிறதா, தொட்டு பாத்துக்கிறையா உன்னாவும் சொல்லுவான். இந்த மனுஷன் இவன் என்ன ஒரு இதா இருக்கிறவன அவங்க பொறுக்கவே இல்லை. கடைசியில விமானம் நிக்குது, இறங்குது, நடந்து போயிட்டு இருக்கும்போது பின்னாடி ஓடி வர்றாரு. ஐயா, நான் தான் அமிதாப் பச்சன். சரி, சொன்னீங்களே, அப்பயே சொன்னீங்களே. சரி, இந்த இதுல நீங்க யாருன்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கலாமா? என்ன ரத்தன் டாட்டான்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ரத்தன் டாட்டாவா? நீங்க கூட கொண்டீங்க? சரி, எவ்வளவு தெரியுதுங்க. பணியுமாம் என்றும் பெருமை இல்லைங்களா? அந்த எல்லாருக்கும் நன்றாம் எவ்வளவு ஒரு பணிவு. அவர்களும் செல்வருக்கே செல்வம் தகுதி என்று சொல்வதை போல மிகப்பெரிய சான்றுகள் எல்லாம். சரி, சால்பிற்கு கட்டளை யாதெனில் தோல்வி துளையல்லார் கண்ணும் கொளல். சால்வ் என்று சொன்னால் உயர்ந்த பண்பு என்னன்னா, நம்ம பேசுறோம், நீங்க சொல்ற கருத்து சரியா இருக்கு, நான் சொல்ற கருத்து சரியில்லை, தவறா இருக்குது. அட ஆமாங்க, எனக்கு சரியா தெரியல, ஒத்துக்கணும் இல்லையா? 2 பேர் விளையாடுறோம், நான் எவ்வளவு பெரிய ஆளு, சின்ன பையனா இருக்கலாம், அவன் ஜெயிச்சிடலாம். விளையாட்டுங்க, வெற்றி கொண்டா பரவாயில்லையா, நீ ஜெயிச்சிட்டியே வாழ்த்துக்கள் சொல்றத விட்டு இவன் என்ன இங்கிட்ட போய் ஜெயிக்கிறது? தோல்வியை ஒப்புக்கொள்பவன் தான் உயர்ந்த பண்பு. இந்த பண்பை கொண்டு வர இதெல்லாமே நல்ல நிறைந்த மனித பண்புகள்ல இந்த அதிகாரத்தை கொண்டு வருகின்றார். இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்தரோ சால்பு. தமக்கு தீங்கு செய்தவர்க்கும் நன்மை செய்யாவிட்டால் நட்பண்பு மிக்க சால்புடைமையால் ஒரு பயனும் இல்லை. இதற்கு சரியான விளக்கம் போன வகுப்பிலே சொன்ன ஸ்மட்ஸ். ஜெயிலர் ஒருத்தர் அண்ணல் காந்தியடிகளுக்கு பரிசு கொடுத்தார். அவர் செய்யாத துன்பமா, எலும்பு நொறுங்குற மாதிரி மிதிக்கிறவர், நெஞ்சிலமே ஷூ காலிலேயே மிதிச்சவர், அவருக்கு ஒரு ஷூ ஒண்ணு செஞ்சு பரிசு கொடுத்தார். இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால். செய்யலன்னா என்ன பண்பு கேட்கிறாருல, பல சான்றுகளை நம்ம சொல்லலாம். இதுல இன்னொரு இலக்கிய நயத்துக்கு நம்ம போயிட்டாக்கா விவிலியத்துக்குள்ள போயிடலாம். பைபிளுக்குள்ள போனாக்கா இயேசுநாதர் ஒரு கன்னத்தில் அடித்தால் இங்கேயும் அடிச்சு அவ்வளவுதான்டா உன்னோட ஆசை, அவ்வளவுதானே, என்ன அடிக்கணுமா, இந்த கன்னத்திலையும் அடிச்சுடுவோம். இந்த காலத்துல எவனா செய்வானா? குழந்தைக்கு சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ஒரு குழந்தை சண்டை போட்டு அந்த ஒரு குழந்தை வீட்டுக்கு வர்றான், அந்த கண்ணை மேல அப்படியே சும்மா செவந்து செவன் இருக்கு. அடி செவந்து கண்ணம் வீங்கி முகமே மாறி அவன் வர்றான், வீட்டுக்கு வர்றான். அம்மா அப்பா பதறி போயிட்டாங்க. யாரா உன்னை இப்படி அடிச்சது? அடி வாங்கி சும்மா வாடா வந்தேன், சும்மா விட்டுட்டு வந்தியான்? இல்லப்பா பாருங்க, நான் கையோட கொண்டு வந்துட்டேன். கையை பிரிச்சு காட்ட அவன் காதை கடிச்சு கொண்டு வந்துட்டேங்கிறான். இது எப்படி இருக்கு? இது இன்னா செய்தார் இனியவே செய்யாக்காலா? இது பண்பா? அப்போ இஸ்லாத்துல அரபு நாட்டுல ஒரு சட்டம் இருக்கு. ஒருவன் ஒரு கண்ணில் ரத்தம் சொட்ட வந்து நின்றாலும் உடனே நீதி வழங்கி விடாதே, எதிராளியும் வரட்டும். ஒருவேளை அவன் 2 கண்களும் இழந்து ரத்தம் சொட்டி இருக்கலாம் இல்ல, இவன் என்ன செஞ்சான்னு தெரியாதுல்ல, இவனோட யோகியதை என்னன்னு பார்க்கணும் இல்ல, எடுத்த உடனே நியாயம் என்று சொல்றேன். இன்னைக்கு அப்படியா இருக்கு நம்ம நாட்டுல. இறைவா நீதான் காப்பாற்றும்,
இல்லையா? அப்போ நீதி தவறக்கூடாது, பண்பு தவறக்கூடாது, இயல்பு நிலை மாறக்கூடாது என்ற நிலை மாறிவிட்டால் எல்லாமே போய் என்ன பயத்ததோ சால்பு, நீ நல்லவன் சொல்றதுல என்ன புண்ணியம் என்று வள்ளுவர் வினா தொடுக்கின்றார் இந்த குறள்ல. இன்மை ஒருவர்க்கு இழிவன்று சால்வெனும் திண்மை உண்டாகப் பெறின். நிறைந்த நட்பண்புகளால் மன உறுதி அமையுமானால் வறுமை நிலை கூட ஒருவருக்கு உயர்வுதான், தாழ்வு கிடையாது என்று இந்த குறள் மூலமாக சொல்லுகின்றார். ஊழி பெயரினும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுவார். அதாவது ஊழின்னு சொன்னா பிரளயம் சொல்றோம் இல்லைங்களா, அது மாறினா கூட, அது கூட ஒரு வேளை மாறினாலும் மாறிடும். ஆனால் சான்றாண்மை தவறாதவன் எந்த சூழலையும் மாற மாட்டான். மிக அழகான ஒரு சான்று சொல்ல நான் புராணத்துக்கு மறுபடியும் போகலாம். ஹரிச்சந்திர புராணத்தை எடுக்கலாமா? ஏங்க அதுதான். அப்போ ஊழி பெயரினும் தாம் பெயரார் நிக்கணும்டா அந்த இடத்துல, இல்லையா? அப்போ சொல்லி கேட்டான்னு ஒருத்தர் சொல்லுவோம், ஒரு பழமொழி சொல்லுவாங்க. சொல்லி கேட்டான், ஒருத்தன் சொல்லாம கேட்டான். ஒருத்தன் கொடுத்து கேட்டான், ஒருத்தன் கொடுக்காம கேட்டான். அப்புறம் இன்னொருத்தன் சொல்லி கேட்டது, ஒருத்தர் சொல்லாம கேட்டது. சொல்லி கேட்டவர் வந்து யாருன்னா விஸ்வாமித்திர முனிவர். என்ன சொல்லி கேட்டாரு? எப்படியாவது இவனை வந்து சொல்ல வச்சாராம், போய் சொல்ல வைக்கிறேன்னு சொன்னார். முடியல, போச்சா தோத்துங்க. சொல்லாம கேட்டது யாரு? ஹரிச்சந்திரன். கடைசி வரைக்கும் சொல்லவே மாட்டேன், உயிரே வேணாலும் சொல்ல மாட்டேன். பொண்டாட்டி போனா, குழந்தை போனா, அது போனா, கடைசியில சுடுகாட்டுல போய் விற்கிற அந்த மாதிரி ஆச்சா. கொடுத்து கெட்டவன், கொடுத்தான் நல்லதுதானே, ஆனா கெட்டவன் சொல்லிட்டு இருக்கான், அங்க போய் இருக்கிறான். கொடுக்காம கெட்டவன் துரியோதனை, இடம் கொடுக்க மாட்டான். கடைசிக்கு ஒரு 6 ஊராவது கொடுத்துடுறான். அவனுக்கா இல்ல, எதை வேணாலும் கொடுக்கலாம், இவனுக்கு கொடுக்க மாட்டேங்க. கொடுக்காம கேட்டான். சொல்லி கேட்டவன், சொல்லாம கெட்டது, கொடுத்து கெட்டது, கொடுக்காம கெட்டது. அப்ப இன்னும் 2 பேர் வருவாங்க. தொட்டு கெட்டவன் ஒருத்தன், தொடாம கெட்டவன் ஒருத்தன். தொட்டு கெட்டவன் இந்திரன். சும்மா உங்களுக்கு தெரியும், நான் கதைக்கு போல, சரிங்களா? அவன் ஆசைப்பட்டான், தொட்டான், கெட்டான், போட்டோம். தொடாம கெட்டவன் ராவணன். சீதையை கொண்டு போயிட்டான், கடைசி வரைக்கும் தொட்டு கூட பார்க்கலடா. என் பேரை நார வச்சிட்டீங்களடா, இல்லையா? எப்படி பாருங்க இது. அப்போ நல்லது செஞ்சாலும் இந்த உலகம் ஏசுது, கெட்டது செஞ்சாலும் ஏசுது. ஏன்? வாழ்க்கையில் எது நடக்கணுமோ அது நடக்கும். இந்த தத்துவத்துக்கு வந்துருங்க. இது நடக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அது நடக்கும். அதுதான் கர்மா விதிப்படி என்று சொல்வது. அப்போ ஹரிச்சந்திரன் இந்த இடத்துல வந்துட்டு ஊழி பெயரினும் தான் பெயராருக்கு அந்த சான்றாக அமைகின்றார். ஊழ் விதி. ஆமா, ஊழினா பிரளயம். அதை நம்ம சுனாமி மாதிரி சொல்லலாம். சுனாமி அது மாறினா கூட மாறிடும். நிறைந்த நட்பண்புடையவர்கள் கடல் போல இருப்பாங்க, அப்படியே வந்து இருப்பாங்கன்னு சொல்லுகின்றார். சான்றவர் சான்றாண்மை குன்றின் இரு நிலத்தான் தங்காது மண்ணோ பொறை. நிறைந்த நட்பண்புடையவர்கள் ஒருவேளை தன் நிலையில மாறிட்டாங்கன்னா இந்த பூமியே தாங்காம போயிடும். இவரா இப்படி செஞ்சுட்டாரு, பூமியே தாங்காதான். என்ன அழகா சொல்கிறார் பாருங்க. நிறைந்த நட்பண்புடையவர்கள் தம் பண்புகளில் இருந்து மாறிவிட்டால் இந்த உலகம் தாங்காது என்று சொல்லுகின்றார். ஏனென்றால் நட்பண்பாளர்களால் தான் இந்த உலகம் இயங்குகிறது. அந்த நட்பண்பு உள்ளவர்கள் இல்லாது போனால் இந்த உலகம் என்றோ மண்ணோடு மண்ணாக போயிருக்கும் என்பதை ஒரு இடத்தில் அவர் சொல்லுகின்றார். என்னங்க என்ன சொல்லணும்? சரி, நல்ல குணங்களில் நமக்கு உடைமைகள்ல வந்துட்டு இந்த ஒரு அதிகாரம் நமக்கு வருது. 10 உடைமைகளை நம்ம அடிக்கடி நம்ம பேசுறோம், சொல்றோம். அதுதான் மிக முக்கியமான இது. வாழ்க்கையே அடிக்கடி நான் பல முறை சொல்றது என்னன்னா, ஒட்டுமொத்த வாழ்க்கையே 4 தூண்களில் தான் ஒவ்வொருக்கு அமையுது. ஒத்த காலில் நிக்க முடியாது. 2 காலும் சாஞ்சிரும், ஏதாவது ஒரு பக்கம். 3 காலும் சாஞ்சிரும். 4 கால் இருந்தாதான் ஸ்திரமான வாழ்க்கை முழுமை. அதுதான் எந்த ஒரு செய்தியும் முழுமையாக அறிந்து கொள்ளணும். அறிதல் வந்து மிக முக்கியமானது. அது மட்டுமல்ல, தெரிந்து கொள்றது. அப்போ தெரிதல், அறிதல், புரிதல், உணர்தல், இந்த 4 தான் வாழ்க்கை. எந்த துறையா இருந்தாலும் இதனை சார்ந்துதான் வாழ்க்கை நிலை அமையும்.
நம்ம பேசுறது கூட பாருங்க, தெரிஞ்சு பேசணும் இல்லைங்களா? தெரிஞ்சு பேசு, இல்லைன்னா தெரிஞ்சா பேசு, இல்லையா தெரிந்து கொண்டு பேசு. தெரிஞ்சதெல்லாம் பேசுகிறாரா, அது அவமானத்தை வந்துடும். ஒரு செய்தியை அறிந்து பேசு, இல்ல அறிஞ்சு பேசு, இல்ல அறிந்து கொண்டு பேசு, இல்லைன்னா அவமானம் தான். புரிதல் அப்படிதானே? ஒரு செய்தியை நம்ம உள்வாங்குறோம்னு சொன்னா புரிந்து பேசு, புரிஞ்சா பேசு, புரிந்து கொண்டு பேசு. புரிஞ்சதையெல்லாம் பேசாதரா, இல்லையா? அது அவதூறா போயிடும், வதந்தியா போயிடும், பல்வேறு. இது உணர்தல் அப்படிதான். உனக்கு நீ என்ன உண்மையாக உணர்கின்றாய், நீ என்ன கற்றுக்கொண்டாய், நீ என்ன அதன் மூலம் பெற்றுக்கொண்டாய், கற்றதும் பெற்றதும். இதுதான். நீங்க எத்தை நீங்க சொன்னாலும் இந்த 4 தத்துவத்துல கொண்டு ஒட்ட வைக்க முடியும். ஏனென்றால் வாழ்க்கையை இதை சார்ந்துதான் இயங்குகிறது என்பது நமக்கு சான்று. இதுதான் என் பதத்தால் எய்தல் எளிதென்ப யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. இனிமையாகவும் எளிமையாகவும் பழகினால் பண்புடைமை என்ற சிறப்பை எளிதாக நாம் அடையலாம் என்று சொன்னவர் தான் அன்புடைமை ஆன்ற குடி பிறத்தல். இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. அன்பு, நல்ல குடிப்பிறப்பு, இந்த இரண்டும் பண்புடைமைக்கு மிக அடிப்படையாக வேணும். நல்ல பண்பை மொத்தமா எல்லா பண்பை சொல்றாரு. அன்பை சொல்றாரு, அறிவை சொல்றாரு, அடக்கத்தை சொல்றாரு, ஒழுக்கத்தை சொல்றாரு. ஒட்டு மொத்தமானது கிரீடம் போல பண்புடைமை என்று 100வது அதிகாரத்தை கொண்டாந்து நமக்கு வைக்கிறாரு. வள்ளுவர் பாருங்க, எல்லா இடத்துலயும் ஒரு அதிகாரத்தை எடுத்துக்கிட்டு ஒரு பொருளை தொட்டு அதை 10 வகை அதைய திருப்பி சொல்றாரு. ஆணித்தரத்தை சொல்றாரு. ஒரே செய்தியா தான் இருக்கும். அந்த கடைசியில முடிக்கிற ஓரத்துல வரும்போது அப்படி பார்த்தா கூட்டி கழிச்சு பார்க்கும்போது இதெல்லாம் நான் செய்யக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன், எதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது, எதை செஞ்சிட்டோம், எதை தப்பு பண்ணிட்டோமா, அந்த தப்பு நீ செஞ்சிடக்கூடாதுன்னு வலியுறுத்தி சொல்லுவார். எங்க இருந்துதான் மனுஷன் தெரிஞ்சு சொன்னாரோ ஆச்சரியமான தகவல்களா இருக்கும். நெறிப்படுத்தி வடிவமைச்சு கொண்டு வந்துருவாரு. அதான் வள்ளுவற்ற ஒரு பெரியது. உருபொத்தல் மக்கள் ஒப்பு அன்றால் வெறுத்தக்க பண்பொத்தல் ஒப்பதாம் ஒப்பு. உடல் உறுப்புகளால் மட்டும் ஒருத்த மனுஷனா இருக்கிறதுனால பெரிய சாதனையா வருது கிடையாதுப்பா. அவனை மக்கள் என்று ஆகிவிட முடியாது. ஆனா அந்த மக்களிடம் இருக்கிற பண்புகள் எல்லாம் நல்ல பண்புகள், அது இருக்குது முக்கியமா. பண்புனா தீய பண்பு இருக்கு, நல்ல பண்பு இருக்கு. கூடாத நட்புன்னு அதை விளக்க வேண்டியதா இருக்கு. தீய நட்பு, கூடாத நட்புன்னு எல்லாம் வள்ளுவரே சொல்லி இருக்கிறாரு. ஆக உண்மையான ஒரு மனிதன் என்று சொன்னா நட்பண்புகளால் ஒத்திருக்கணும். அதுதான் உண்மையான இது என்று சொல்லுகின்றார். நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு. பலருக்கு பயன்படும் வகையில் நேர்மையுடன் கடமையாற்றுபவருக்கு அண்ணல் காந்தியடிகளை சொல்லலாம். மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு கக்கன் சொல்லலாம், காமராஜரை சொல்லலாம், மதர் தெரேசா சொல்லலாம். எங்க எத்தனை பேர் இது இருக்காங்க. லால் பகதூர் சாஸ்திரி முழுக்க தங்களை ஈகப்படுத்தி கொண்டு அவர்களை எண்ணி உலகம் என்னைக்கும் அவங்களுக்கு பேசியது. நயனுடன் நன்றி உடையார், நயனுடன் நன்றி புரிந்த பண்பு, அந்த பண்பு இருக்கிறவர்களை பற்றி இந்த உலகம் பண்பு பாராட்டி கொண்டே இருக்கும் என்பது சான்று. நகை உள்ளும் எண்ணாது இகழ்ச்சி பகை உள்ளும் பண்புல பாடறிவார் மாட்டு. நகை உள்ளும் எண்ணாது இகழ்ச்சி, சிரிப்பதற்கே ஆனால் கூட நல்ல பண்பு இல்லைன்னா இகழ்ச்சியானது துன்பம் தரும் என்று சொல்லுகின்றார். அதனால பகைவனா இருந்தா கூட நல்ல பண்பாளர்கள் இப்படிப்பட்ட ஒருத்தர் இருக்கிறான் என்று பகைவர் கூட பேசுவாங்க, பகைவரும் பாராட்டுவார் என்று சொல்லுகின்றார். அதை போலவே பண்புடையார் பட்டுண்டு உலகம் அது இன்றேல் மண்புக்கு மாய்வது மண். நட்பண்பாளர்களால் தான் இந்த உலகம் வாழ்ந்து கொண்டிருக்குதுன்னு உங்களுக்கு ஏற்கனவே நான் கருத்து சொன்னேன். அந்த கருத்து இந்த குரலில் வருகிறது. ஏனென்றால் ஒரு மனிதன் அறம் போலும் கூர்மையா இருந்தால் கூட அறம் போலும் கூர்மையரேனும்
மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர். அது எப்படியா இந்த குரல்ல முரண்பாடா தெரியுது இல்லையா? மரம் போலன்னு சொல்லி சொல்றாரு. மரம் போல்ற இருக்கிறான். மரம் என்னைக்காவது நம்ம கெடுதல் செய்யுமா? ஏன் மரத்தை கொண்டு போய் வள்ளுவர் உவமை சொன்னார். மரம் போலவர், அறம் போல சரியான கூர்மையான அறிவு, செம்ம டேலண்ட், செம்ம விவரம், செம்ம வல்லமை, அதுதான். ஆனா அவங்க கிட்ட மனுஷனுக்குள்ள பண்பு அவங்ககிட்ட இல்ல. அவன் மனுஷனா அவன் சொல்றான் இல்ல, கொண்டு வந்த மரம் போலங்கிறார். நல்ல கருத்து சொன்னார். என்ன சொல்றாருங்க? ஓரறிவு இருக்குது, அதுக்கு 6 அறிவு இல்லைன்னு. ஆனால் ஓரறிவாக இருந்தாலும் மரம் என்பது மனிதனுக்கு மனிதனை விட பல நன்மைகள் செய்கிறது. மனிதன் உயிர் வாழ்வதற்கு காற்றை தருவது உயிர் வழி காற்று மரம். மனிதன் வாழ இத்தனை பொருட்கள் இதெல்லாம் மரம். பயன்பாட்டுக்குரியது மரம். அவன் வாழ்க்கைக்கு தேவையானது மரம். காய்கனிகள் இல்ல தருவது மரம். நன்மைகள் எல்லாம் தருவது மரம். விளைச்சலாக்கி தருவது மரம். மழை தருவது மரம். மரம் 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 தான் மரம் தான் மரம் தான். அதை மனிதன் மறந்தான் மறந்தான் மறந்தான். ஐயா இவ்வளவு பெரிய இத மனிதன் மறந்தானே. அப்படிப்பட்ட உயர்ந்த ஓரறிவு உயிரான அந்த மரத்தை வள்ளுவர் ஒப்புமை சொல்லி இருப்பாரா? இது நண்பர் மர மண்டை அப்படின்னு அதை ஏன் சொல்றாங்க? எதுக்கு சொல்றாங்க? இதனுடைய ஆழமான ஒரு ஆய்வு பொருள் இந்த கருத்தை நான் என்னுடைய நூல்ல இருக்கிற குரல் பாருங்க. அறத்திற்கு அறம் இருக்கு பாத்தீங்களா? அறுக்கும். அந்த அறம் அறுக்கிறதுக்கு தன்னுடைய இனம் எந்த இதா இருக்குது? மரத்தை. தன்னுடைய இனம் அந்த மரத்தை அறுப்பதற்கு, ஒரு மரத்தை அறுப்பதற்கு அறத்தை இரும்புதான் அறுத்தான். இரும்பை கொண்டுதான் அறுக்க முடியும். ஆனா வெறும் இதை வச்சு அறுக்க முடியாது. அதை பிடிச்சுதான் அறுப்பான். அந்த பிடி கைப்பிடி மரம். தன் இன அழிவிற்கு தானே துணையாக இருக்கின்ற மரம் போல்வர். அதான் வள்ளுவர் கொண்டு வர. பொன்னுச்சாமியாவே கை தட்டுறாரு. உண்மையில மகிழ்ச்சி ஐயா. அப்போ இதெல்லாம் அந்த குரல் எல்லாம் உள்ள போக 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 ஏன் இப்படி சொல்லி இருப்பாருன்னு ஆழமாக ஆய்வு செய்வதன் மூலமாக இந்த குரலை பார்த்துல ஒரு பெரியவர் நம்மளை சொன்ன ஒரு நிகழ்ச்சியில அப்படியே கட்டி பிடிச்சாரு. ஐயா நல்லா எத்தனையோ பேர் பொதுவா சொல்லாம அந்த நுட்பத்தை தேடி தேடி விளக்கம் தர்றீங்கன்னு சொல்லிட்டு, இதனால நட்பண்பு இல்லாதவன் தன் குலத்தையே அழித்து விடுவான். அது துணை இனத்துருவகியா போயிடக்கூடாது என்று இதன் மூலமாக சொல்லுகின்றார் வள்ளுவர். என்னன்னு அது நல்ல பண்பு கிடையாது. என்னுடைய இன அழிவுக்கு நானே துணையா போனேன்னா என்னை விட ஒரு அயோக்கியன் யாராவது இருக்க முடியுமா என்பதை போல வள்ளுவன் அந்த குரலில் படம் பிடித்து காட்டுகின்றார். நண்பாற்றராகி நயமில செய்வார்க்கும் பண்பாற்றாராதல் கடை. நண்பாற்றாராகி நல்ல நட்பாக நீ பழகிட்டு நீ நமக்கே தீங்கு செஞ்சா அது என்ன பண்பு? சில பேர் அப்படியே இருக்கிறாங்கல்ல, எங்க கூட தான் இருந்தான், நம்ம கூட தான் பழகினான், நம்ம வீட்டுல எல்லாம் சாப்பிடுவான், நம்ம கூட எல்லாம் இருந்தான் இல்லையா, ஆனா இவன் இப்படி செய்வான்னு நினைச்சே பார்க்கலையே சொல்றோம் இல்லையா? ஏனென்றால் அவன் நண்பாற்றார் ஆகி நயம் இல செய்வார்க்கு என்ன பண்ண முடியும்? அந்த பண்பு ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர்கள் இழிந்தவரே ஆவர் என்று இந்த குரல் மூலமாக சொல்லுகின்றார். நகல் வல்ல அல்லார்க்கு மாயிரு ஞாலம் பகலும் பால் பட்டன்று இருள். நகல் வல்லர் சிரித்து மகிழ பேசி வாழ்பவன். அந்த பண்பு இல்லாதவனுக்கு இந்த வெளிச்சம் நிறைந்த இந்த உலகம் கூட இருட்டுதான். நீ அவனு சிரிக்க தெரியாதவன் அவன் என்னது பெரிய வாழ்ந்துட்டு போறான். எப்போ பார்த்தால் இல்லையா, எப்போ பார்த்தால் சில பேர் முண்டே இருப்பான், சிரிக்கவே மாட்டான். அவனை பார்த்தாது என்னடா வாழ்க்கை, இது ஒரு வாழ்க்கையா இல்லையா? மனுஷன் தானே சிரிக்க முடியும் இல்லையா? ஒரு ஆடு மாடு நாய் நரி கழுதை கிட்ட போய் ஏன்டா சிரிக்கலன்னு கேட்க முடியும். மனம் விட்டு சிரிப்பது மனிதனுக்கு தான். அந்த மறந்துட்டேன்னா நீ என்ன வாழ்க்கை என்று இந்த குரல் மூலமா கேட்கின்றார். பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்தீமையால் திரிந்தற்று. பாருங்க, 1000வது குரல்ல பண்புல என்ன அழகா சொல்றாருங்க. ஒட்டு மொத்தமான நல்ல பண்பு எல்லாம் இல்லாதவன் ஒரு கெட்டு போன ஒரு பாத்திரத்துல பாலை ஊத்தி வச்சு அது யாருக்கிடா பயன்? அது கெட்டு சீரழிஞ்சு நாசமா போகும். அதை போன்றது என்று முத்தாய்ப்பு 1000வது குரலை கொண்டு போய் ஒட்டுமொத்த பண்புகளை வச்ச வள்ளுவனை பாராட்டணுமா வேண்டாமா? சிறப்பு சிறப்பு.
அதை போலவே இத்தனை பண்பு நலன்கள் இருந்து நீ உழைக்கிற, கஷ்டப்படுற, தேடுற, முயற்சி செஞ்ச, ஊக்கத்தோட செஞ்ச, எல்லாம் சேர்ந்து செல்வத்தை சேர்த்து நல்லா பணக்காரன் ஆயிட்டப்பா. சரி, செல்வம் கூட சேர்ந்துருச்சு. அந்த செல்வம் அடுத்து உனக்கு பயன்படணும் இல்ல? உங்கூட வச்சு என்னடா பயன்? பயன்படாத செல்வம் யாருக்கு என்ன பயன் இருந்துட்டு? இந்த நாய் பெற்ற தெங்க முழம்பாங்க, தேங்காய் அது உருட்டிட்டு தெரியுது, அதுவும் திங்காது, யாருக்கும் பலன் எல்லாம் போயிரும் என்று மிக அழகாக சொல்லுகின்றார். அதுதான் அடுத்தது நன்றியில் செல்வம், யாருக்கும் பயன்படாத செல்வம். வைத்தான் வாய் சான்ற பெரும் பொருள் அகுதுண்ணான் செத்தான் செய்ய கிடந்ததில். பெரும் செல்வம், பொருள் சேர்த்து அதை பயன்படுத்தாதவன் நீ உயிரோடு இருந்தே புண்ணியம் இல்லடா மவனே, நீ செத்தவனுக்கு சமம். இதை விட ஒரு மிதியடியில் அடிச்சது போல, செருப்பால் அடிச்சதா, நான் அழகா சொல்றேன், மிதியடியில் அடிச்சது போல, அதை கூட அழகா சொல்லலாம். வைதாளம் யாரோ ஒருத்தர் திட்டும் போது சொன்னாராமா, இவர் சிவபெருமானே அதை கோபத்தில் சொல்லும் போது, வேகத்தை சொல்லும் போது, என்ன இறைவா உன்னை அவன் திட்டிட்டு இருக்கிறான், நீ பாட்டு கேட்டு நின்றுட்டு இருக்கிறேன். டே, அவன் தமிழ்ல திட்டுறான்டா, அவன் தமிழ்ல இனிமை தேவாம இருக்கான், என்னோட இனிமையான மொழியில திட்டுறான் இல்லையா? அத வசவு என்னமோ சொல்லுவாரு. இன்னொரு செய்தி நீங்க சொன்னதா இன்னொரு சம்பவம் நினைவு வருது. அண்ணாவும் அவர் கூட அரங்கனால் எப்பவுமே பயணிப்பாங்க இல்லைங்களா? அவர் பயணிக்கும் போது வாகனத்துல போயிட்டு இருக்கிறாங்க, ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு போகும்போது ஒரு இடத்துல எதிர்கட்சிக்காரனோ ஏதோ கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்துல பேசுறவன் அண்ணாவை பத்தி பேசிட்டு இருக்கான், சகட்டுமேனிக்கு திட்டுறான், அவன் பாட்டு வசவு பாடிட்டு இருக்கிறான். இவர் என்ன சொன்னார், வாகனத்தை கொஞ்சம் நிறுத்தினாராமா. ஐயா என்னன்னா இப்படி பேசுறான், உண்மைக்கு மாறா பொய்யும் புரட்டுமா, இப்படி எல்லாம் இல்லாத புள்ளாத கண்டதெல்லாம் பேசுறான், திட்டுறான். அது என்ன பண்ண எப்படி சொன்னது, இவர் வாகனத்தை நிறுத்தி கொஞ்ச நேரம் நிறுத்தினேன். எதுக்கு நான் நிறுத்த சொல்றேன், கொஞ்ச நேரம் இல்லை என்ன திட்ட கேட்டு போலாம். கொஞ்ச நேரம் கேட்டு திட்டம் என்ன, சரி போட்டு அவன் கொஞ்சம் தூரம் அப்புறம் திட்டின, சரி வண்டி எடுத்து போலாம், பேசி நம்மளை திட்டி முடிச்சுட்டு அவன் போலான்னு. என்னன்னா நீங்க இறங்கியாவது பதில் சொல்லுவீங்கன்னு பார்த்தா, நீங்க வந்துருக்கீங்க கூட்டம் சலசம் மாதிரி இவரை கண்ணாடி ஏத்திக்கிறாங்களே, அதனால யாரு இருக்கான்னு தெரியாது. கேட்டுக்கிட்டு போயிட்டு போகும்போது முன்னாடி சொல்ல அந்த ஓட்டுநர் கேட்கிறான், அரங்கண்ணல் இருக்கிறாரு, பக்கத்துல இருக்கிறாரு, ஓட்டுநர் இருக்கிறான். அரங்கண்ணல் வந்து கேட்கிறாரு அண்ணாட்ட, அண்ணா இந்த அளவுக்கு வசவுப்பாடி எனக்கே காது செவி கைப்ப சொற்பொறுப்பர் வள்ளுவன் சொல்லியிருக்காருல்ல, கதிகையின் கீழ் தங்கும் உலகுங்கிறார். இது மேலாண்மையில ரொம்ப முக்கியம். மேனேஜ்மெண்ட்ல உட்கார்ந்து இருக்கிறவன், ஒரு தலைமையில உட்கார்ந்து இருக்கிறவன், எல்லாருக்கும் ஒருத்தன் கொடுக்குறான்னா இவன் கூட வந்து நீ கொடுத்து கிழிச்சு அவனுக்கு தெரியாதான் அவன் திட்டுவான். இதுவும் இருக்கும் அதுவும் இருக்காது. ஆட்சி பொறுப்புல எல்லா இடத்துலயும் அதுல இருக்கும். அவன் சொல்லும் போது கேளு, செவி கைப்ப நீ கேளு, பொறுத்துட்டு கேட்கணும், அதான் ஒரு இது. அப்ப இவன் கேட்டுட்டு போறாரு. அரங்கண்ணல் கேட்கிறாரு, என்னையா நடந்தது, நீ ஏன் பேசாம வந்தீங்கன்னு சொன்னா, உனக்கு இதுக்கு விளக்கம் வேணுமா, நான் ஏன் கேட்டேன்னு சொல்லிட்டு, சரி இரு ஓட்டுநர் தம்பி அப்படின்னாரு, டிரைவர் தம்பி. அதுக்குள்ள முன்னாடி ஒரு வண்டி போகுது, அந்த வண்டியை தாண்டி போய் முன்னாடி போனீங்கிறார். அண்ணா எதுக்கு நான் அதை போய் அதை எதுக்கு ஓவர்டேக் பண்ணணும், நீ போப்பா கொஞ்ச நேரம் அப்படி தாண்டி போகணும். சரி வேகமா போய் அந்த வண்டியை தாண்டி முன்னாடி போய் முன்னாடி நேரம் போனாரு. அந்த டிரைவர் எட்டி பார்த்து, டேய் அறிவு இருக்காரா உனக்கு, மனுஷனாடா நீ, வண்டி ஓட்டுற லட்சணம் ஆடாது, வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டியாரா, ஆச்சா போச்சு கண்டபடி திட்டிட்டு அவன் பாட்டு போயிட்டான். எதுக்குன்னா அவங்ககிட்ட எனக்கு திட்டு வாங்கி கொடுத்தீங்க, நான் ஒழுங்கா தானே வண்டி ஓட்டிடுறேன், திடீர்னு வேகமா எடுத்து தாண்டி முன்னாடி போயிட்டு அவன் திட்டுவான். சரி அவன் திட்டிட்டு போயிட்டான். அவன் யார் உனக்கு தெரிஞ்சவனா, மாமனா மச்சனா சொந்தக்காரனா? அவன் திட்டினான், அவன் போயிட்டான், உனக்கு ஏதாவது வேற பிரயோஜனம் இருக்கும்? ஒண்ணும் இல்லைண்ணா, அவ்வளவுதான்டா, அவன் திட்டினா திட்டிட்டு போறானு. அண்ணா அவன் திட்டினது அப்படிதானே எடுத்துக்கிட்டு இவன் திட்டினா என்ன, நமக்கு என்னடா பேசுறியா, சரி சொல்லு, அப்படி அப்படியா அப்படியா சரி சரிண்ணா, என்னடா நான் உன்னை திட்டிட்டு இருக்கிறேன், நீ போய் கேட்டுட்டு இருக்கிற. உயர்ந்த பண்பில் அது சிலருக்கு தான் கிடைக்கும் என்பதை இதன் மூலமாக சொல்லுகின்றார். அடுத்தது பொருள் ஆனாம் எல்லாம் என்று ஈயாது இவரும் மருளானாம் மானா பிறப்பு. இவரும் பண்பு யாருக்கும் கொடுக்காத ஒரு தன்மை, ஒரு கஞ்சத்தனம் போல. பொருள் மட்டுமே வாழ்க்கை என்று நினைச்சிட்டு பிறருக்கு உதவி செய்யாம வாழும் வாழ்க்கை இவனுக்கும் பயன்படாம அது வீணாக போகும் என்கிறார். ஈட்டம் இவரி இசை வேண்டா ஆடவர் தோற்றம் நிலக்கு பொறை
ஆடவர் என்று இந்த இடத்துல ஆண் பால்ல குறிப்பிட்டு சொல்லுகின்றார். ஆணுக்கு தானே சொன்னதான் நம்ம நினைச்ச கூடாது. அது ஆடவர் என்பது ஒரு ஒரு இனத்தை, ஒரு மனித குலத்தை குறிக்கும். பெண்ணுக்கும் அது பொருந்தும். சரியா? ஏனென்றால் பொருள் சேர்ப்பதிலேயே குறியாது. ஏனென்றால் சம்பாத்தியம் புருஷ லட்சணம். அதனால குறிப்பா பல தகவல் வந்துட்டு ஆண் பாலை மையமிட்டு சொல்வதை போல நமக்கு செய்தி வருது. அது புகழை விரும்பாமல், இசை வேண்டாத பணம் மட்டுமே சேர்த்துட்டு இருந்தாக்கா, நீ சேர்த்த பணத்தை 4 பேருக்கு பயனுற வாழ்ந்தால் அது மேலும் உனக்கு சிறப்பை சேர்க்கும் என்று சொல்லுகின்றார். எச்சம் என்று என் எண்ணும் கொள்ளோ ஒருவரால் நச்சப்படாதவன். நச்சப்படாதவன் சில இடத்துல வரைக்கும் பாருங்க. தனக்கு யாருக்கும் எதற்கும் பயனற்று வாழ்பவன் தனக்கு பின் எஞ்சி இருப்பதாக எதை கருதுவான, இவனை வச்சு நம்ம என்ன பண்றது அப்படி என்று சொல்லுகின்றார். கொடுப்பதும் துய்ப்பதும் எல்லார்க்கு அடுக்கிய கோடி உண்டாயினும் கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மலைன்னு 2வது அதிகாரத்தில் சொல்றார். இப்ப இந்த இடத்துல கொடுப்பதும் துய்ப்பதும் இது இன்னிசை அளபெடை, இசைக்காக வேண்டி சொல்லப்படக்கூடிய ஒரு இலக்கணத்துல நயம். இது ஒரு அழகு. இதுல தானும் நுகராமல் பிறருக்கும் உதவாமல் இருப்பவனிடம் கோடி செல்வம் இருந்து என்ன பயன்? ஆனா எதுக்குமே யாராவது பயனற்று போகும். அதனால நம்மளால் இயன்ற வரைக்கும் இந்த ஒரு கொஞ்சம் ஏதம் பெரும் செல்வம் தான் துவான் தக்கார் கொன்று ஈதல் இயல்பிலாதான். துவான் என்று சொன்னால்கா தான் அனுபவிக்காமல், தான் துவான் தான் அனுபவிக்காமல், பெருஞ்செல்வத்தை இருந்து தக்காருக்கு ஒன்றும் கொடுக்க தகுதியானவனு கொடுக்கவும் செய்யாம இவனுக்கு கிடைச்சா மட்டும் போதும் இருந்துட்டா, ஒருத்தங்கிட்ட வாங்கினா அதை உரிய அவங்களுக்கு திருப்பி சேர்த்தணும் இல்லையா? அது சேர்த்துற வரைக்கும் உண்மையானவனுக்கு தூக்கம் கூட வராது. அவங்ககிட்ட நான் கடன் பட்டுட்டேனே, தெரிஞ்சோ தெரியாம, உங்க எல்லாத்துக்கிட்டையும் உங்கள் அன்பால் நான் கடன் பட்டிருக்கிறேன். இந்த அன்பையெல்லாம் நான் எப்படி திரும்பி தர போறேன் எனக்கு தெரியவே இல்லை இறைவா. அதெல்லாம் இன்னும் நல்ல விதமா ஆக்கப்பூர்வமா பயனுள்ளவாறு இவர்களுக்கு எல்லாம் கொடுத்து காத்தருள்வாயாக. அதான் நான் இறைவனிடம் வேண்டிக்கிறேன். மேலும் மேலும் சிறப்புகள் சேரட்டும், எனக்கும் சிறப்பு வரட்டும் உங்க மூலமாக என்று நான் என்ன, நீ வாழ்க, நின் புகழ் வாழ்க, நின் கொற்றம் வாழ்க, பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 36,000 ஆண்டு வாழும் இறைவா நீ வாழ்க, நின் புகழ் வாழ்க, நின் கொற்றம் வாழ்க, நின்னோடு நான் வாழ்க. பெரியாழ்வார் சொல்றாருல்ல, பாசரத்துல தானே கொண்டு வைக்கிறாங்க. எவ்வளவு பெரிய தகவல் இதெல்லாம். அப்போ எதுக்கு நான்னா, இறைவா நீ இருக்கிற வரைக்கும் உன்னை நான் வாழ்த்திக்கிட்டே இருக்கணும் ஐயா, எனக்கு அந்த வாய்ப்பை கொடு, ஹயாத்து என்னுடைய ஆயுளை நீட்டி கொடு, நான் இருக்கிற வரைக்கும் உன்னை நினைச்சிட்டு இருக்கணும், உன் புகழ் பாடிக்கொண்டு இருக்கணும், உன்னை பற்றி நான் சொல்லிக் கொண்டு இருக்க வேண்டும், உன் புகழை நான் போற்றிக் கொண்டு இருக்க வேண்டும். இறைவன் பெரியவன், மகா பெரியவன், பெரியவன் பெரிய இறைவன் என்று எந்த அளவு நம்ம கொண்டு இருக்க முடியும் இல்லையா? அல்லாஹ் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? நான் அடிக்கடி சொல்றேன், அல்லாஹ்னா என்ன பொருள்? இறைவன் பொருள், அவ்வளவுதான், ஒண்ணும் கிடையாது. நம்ம அரபி சொல்லல அல்லாஹ் என்று சொல்லுக்கு இறைவன். அக்பர்னா என்ன பொருள்? அக்பர் என்ற பெரியவன் என்று பொருள், வேற ஒண்ணும் கிடையாது. அல்லாஹ் அக்பர்ங்கிறான், என்ன பொருள்? இறைவா பெரியவன், நீ தான் பெரியவன். இதுதானே. அவர்கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் சொல்றாரு, இவ்வளவு தானுங்களையா, இறைவன் தான் பெரியவன். நீ தமிழ்ல சொல்ற, அவன் அரபியில சொல்றான், இதுதான். அப்போ நீ சொல்றது ஒண்ணுதான், நீ சொல்றது ஒண்ணுதான். ஈஸ்வர் அல்லாஹ் தேரே நாம், ரகுபதி ராகவன் ராசாராம் இல்லையா? ஹரி சிவன். அவன் சைவத்தை சொன்னா என்ன, வைஷ்ணவத்தை சொன்னா என்ன? ஹரியும் சிவனும் ஒன்று. அறியாதவர் வாயில மண்ணுடா, மண்ணு பயில உங்களை எல்லாம் எப்படிடா திருத்தறது சொன்னாங்கல்ல. நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் சொன்னார்ல திருமூலர். நானா சொன்னேன்? சித்தர். எவ்வளவு பெரிய வார்த்தை இதெல்லாம். ஏன் நம்ம புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம்? முட்டாள்தனமாக வாழ்ந்து கொண்டு நாமும் சீரழிந்து மற்றவனையும் சீரழிக்கிறோமே, அந்த பண்பு வேண்டாம். தாத்தா வள்ளுவன் தான் சொல்லியிருக்கு இல்லைங்களா? சிறப்பான கருத்து. அடுத்தது பாருங்க, அற்றார் கொன்று ஆற்றாதான் செல்வம் மிக நலம் பெற்றால் தமியல் மூத்தற்று. இங்க பாருங்க, வயது ஏறிட்டே போகும் ஒரு பெண் குழந்தை. எதுக்கு பெண் குழந்தை வீட்டுல இருந்தாக்கா பையனுக்கு கூட அவ்வளவு அவசரப்பட மாட்டாங்க, பொண்ணை உடனே கட்டி கொடுக்கணுமாங்க. அது என்னமோ நெருப்பை கட்டிட்டு இருக்கிற மாதிரி எல்லாம் பேசுறாங்க. என்ன தெரியல, என்ன நெருப்பையா வச்சுட்டு இருக்காங்க தாய் தகப்பனுக்கு. அப்பா என் பொண்ணை கட்டி கொடுத்துட்டா முடிஞ்சதுங்கிறான்.
இதோட முடிஞ்சதுங்கிறான். இது முடிவல்ல, அங்கதான் ஆரம்பம். அங்கதான்டா மவனே உன் பிரச்சனை. ஆனா பல பேருக்கு தெரியறது இல்லை இல்லையா? அதுல சிறப்பாக அமைந்து அந்த வாழ்க்கை பயணத்தை நல்ல விதமா பயணிச்சது போனாக்கா அதை விட ஒரு பெரிய சொர்க்கம் எதுவும் கிடையாது. ஆனால் அந்த குடும்பத்துலதான் அதுல வந்துட்டு மாமனார், மாமியார், நாத்தனார், இல்லை எத்தனை பேர் உறவுகள், சொந்தவன், அத்தை, மாமன், பெருஜன், சொந்த இதையெல்லாம் பார்த்து ஒவ்வொருத்தருடைய குணநலன்களுக்கு ஏற்ப நம்ம மாறி நம்ம குணநலத்தை அவங்களுக்கு புரியுதோ இல்லையோ அதுல பிரச்சனை, எத்தனை விதமான இடர்பாடுகள் உண்டுங்கிறது இல்லைங்கிறதை மாற்றியும் இங்க இருக்கிற அங்கேயும் நிறைய பேர் பத்த வைக்கிறான், வெல்டிங் வச்சு விட்டுறாங்க. அது குடும்பத்தை பிரிச்சு விட்டுறான், குடும்பத்துல வில்லங்கத்தை உருவாக்கி விட்டுறான். இவன் குடும்பமே இவனால ஒழுங்கா நடத்த தெரியாம போயிடுறான். வாழ தெரியாம வாழும் வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா? உண்மை. ஆக நிதர்சனத்தை நாம் உணர்ந்து கொண்டால் நீ அந்த வாழ்க்கை என்பதே ஒரு புதிர்னு நினைக்கிறோம். புரிந்து கொண்டவர்களுக்கு அது புதையல், புரியாதவர்களுக்கு அது புதிர். அதை புரியாமலே போயிடக்கூடாது. புரிந்து கொள்ளுங்கள், வாழ்க்கை என்பது மிகவும் இனிமையானது. அதை விட ரசிக்கணும். எந்த துன்பம் வந்தால் பிரச்சனை வந்தாலும் சிரிச்சுட்டு தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருங்க. நீ எடுத்த முடிவு சரியான முடிவா இல்லையா? சும்மா அமைதியாக அமர்ந்து உன் மனத்திடம் வினா தொடுத்தால் உன் மனமே உனக்கு வேண்டிய பதிலை கொடுக்கும். சரி தவறு செய்யலாமா வேண்டாமா, சரி என்றால் செய், வேண்டாம்னா விட்டுடு. தன் நெஞ்சு அறிவது பொய்யல், பொய்த்த பின் தன் நெஞ்சே தன்னை சுடும். அடட, இந்த தப்பு நான் அன்னைக்கு பண்ணிட்டேனே, இந்த தப்பு செய்யாம இருந்திருக்கலாமே, இதை செஞ்சதுனால எதுன்னு. அதையும் மீறி ஒரு காரியம் நடக்குதுன்னா அதை இறைவனிட விட்டு நம்ம எது சொல்றோம்? அதுதான் விதி. விதி இப்படிதான் நடக்கணும் போல இருக்கு. ஒருவேளை இதுவும் உன்னோட நாட்டமோ, சரி விடு போ, இதுக்கு மேல நீ தான் நடத்திட்டு போ, அப்படி போயிடணுமே தவிர அதை நினைச்சிட்டு கவலைப்பட்டு இருக்க கூடாது. கவலைப்படுவதற்கு நீ யார்? உனக்கு என்ன உரிமை இருக்கு? எதுவுமே கிடையாது. நீ கவலைப்படுவதால் எல்லாம் சரியாயிருமா? எதுவுமே ஆகாது. நடப்பது நடந்தே தீரும் என்பதை நாம் எதுவும் தெரிஞ்சுக்கணும். ஏனென்றால் ஒரு இல்லத்தில் இருக்கும் ஒரு பெண்மகள் வயது அதிகமாகி திருமணமாகாமல் போவதை போன்றது. எது என்று சொன்னால், அற்றாருக்கு ஒன்று ஆற்றாதான் செல்வம். உன்னிடம் இருக்கும் செல்வத்தை உரியவங்களுக்கு எடுத்து கொடுக்காம போயிட்டேன்னா, ஒண்ணுதான் வீட்டுல தக்கானுக்கு மனம் முடித்து கொடுத்து அந்த சந்ததி வளர்றதுக்கு கொடுக்கணும் இல்லை, செய்யணும் இல்லை. செயல்படாம போயிட்டா ஒரு பொண்ணு வீட்டுல இருப்பது போலதான். வீணா வயதாய் அகவை முதிர்ந்து வயது முதிர்ந்து மூத்தவள் கிழவியாகி போனது போல என்று சொல்லுகின்றார். முதுமை பெற்றதை போன்றது. அழகான ஒரு பெண் தான், அந்த உரிய பருவத்துல பணம் முடித்து கொடுக்கவில்லை என்றால் அகவை முதிர்ந்து முதுமை பருவம் வாய்ந்ததை போல என்று சொல்லுகின்றார். நச்சப்படாதவன் செல்வம் நடு ஊரு நச்சு மரம் பழுத்தற்று. பாருங்க, நச்சு மரம் நடு ஊர்ல, ஊருணி நீர் நிறைந்தற்றாம் இடத்த சொல்றார் இல்லையா? பயன் மரம் நடு உள்ளூர் பழுத்தற்றாருங்கிறார். ஒப்புர வரிதல்ல சொல்றாரு 21ஆம் அதிகாரத்துல. இந்த இடத்துல என்ன சொல்றாரு? என்ன அழகா 101ஆவது அதிகாரத்துல வந்துட்டு நச்சப்படாதவன் செல்வம் நடு ஊர்ல இருக்கிற நச்சு மரம்ங்கிறார். விஷ மரம். அதுல இருக்கிற ஒரு பழத்தை, காய், கனி கூட வந்துட்டு ஒரு பறவை கூட வந்து சாப்பிடாது. நிறைய பூத்து குளிர்ச்சி. ஒரு நெல்லிக்காய் மரத்தை பார்த்துருக்கீங்களா? கொத்து கொத்தா இருக்கும். திராட்சை கொடி பார்த்துருக்கீங்களா? கொத்து கொத்தா இருக்கும். கொய்யா பழத்தை பார்த்துருக்கோமா? கொத்து கொத்தா எப்படி இதா இருக்கும். மாமரம் அச்சோ அவ்வளோ அழகா இருக்கும். அது நடு ஊர்லயோ வெளியில இருந்தாக்கா போற வரவெல்லாம் பறிச்சு சாப்பிட்டு வயிற்று பசிக்குவாங்க புண்ணியத்துக்கு. ஆனா விஷ மரம், விஷக்கனி எவனா தொடுவானா? பறவைகளை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பறவைகள் வந்து இந்த மாதிரி விஷக்கனிகளை தொடாது. இந்த பயன் தரும் கனிகளை பறிச்சு சாப்பிடும். ஆக அதை போல தெரிஞ்சுக்கலாம், நடு ஊர்ல நச்சு மரம் இருப்பதை போல பயனற்றவனுடைய செல்வம் நச்சு மரத்துக்கு சமம், யாருக்கும் பயன்படாம போகக்கூடாது என்று சொல்லுகின்றார் அவர். அன்பொறி தற்செற்று அறம் நோக்காது ஈட்டிய ஒன் பொருள் கொள்வார் பிறர். அன்பு அற்று நற்செயலின்றி தன்னையும் துன்புறுத்தி ஒருவன் பெற்ற செல்வத்தால் அவனுக்கு எந்த பலனும் இல்லை. ஆனா அவனை தேர்ந்தெடுக்கிறவங்க அவனை வச்சு சாப்பிட்டு இருப்பான், சந்தோஷமா இருப்பான். அடுத்தவன் தான் நல்லா இருப்பான் என்று மற்றவரே பயனடைவார் என்று இந்த குரல் மூலமா சொல்பவர். சீருடை செல்வர் சிறு துணி மாறி வரங்கூர்தனையது உடைத்து. பாருங்க, மாறி என்ற சொல் மழையை குறிக்கும். புதிய சொல் இதுல வருது. உதவியே வாழும் பண்பாளர்கள், நல்ல மனம் படைத்தவர்கள் ஒருவேளை வறுமை அடைகிறார், அவரால் கொடுக்க முடியாத ஒரு சூழல் வருது. ஆனால் மக்கள் அதை ஒரு பெருசா நினைக்க மாட்டாங்க.
ஏனென்றால் ஒரு மேகத்தை சூழும் வானத்தில் சூழ்ந்திருக்கும் மேகத்தை போல அந்த மேகம் கொஞ்ச நேரத்தில் என்ன ஆயிரும், கலைஞ்சு நகர்ந்து போயிடும், பழையபடி சரியாயிரும், வானம் மீண்டும் தெளிவாகிவிடும் இல்லையா? அதை போன்றது என்று இந்த இடத்துல உதவியே வாழும் பண்பாளர் வறுமை அடைவதை மேகம் நீரின்றி வறண்டது போன்றதுதான், மீண்டும் அது தளிர்த்து விடும், துளிர்த்து விடும், மீண்டும் வருதுல வந்துடும் என்று சொல்கிறார்கள். நம் மனம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் வானம் போல நம்ம இருக்கணும். நமக்கு வர்ற பிரச்சனைகள் மேகம் போல இருக்கணும். அது வரும் போகும் இருக்கும், அவ்வளவுதான். அதை நினைத்து கொண்டு நாம் சோர்ந்து தொய்வடைந்து போய்விடக்கூடாது. நீ மேகமாக இருக்காதே, வானமாக இரு. உனக்கு வரும் பிரச்சனைகள் மேகமாக நகர்ந்து செல்லட்டும், நலமே விளையட்டும் என்று சொல்லி ஒரு சிறு இடைவேளை தேநீர் பருகி விரைந்து வாங்க. அடுத்து மீண்டும் தொடர்கிறது குறள் நுண் பயிற்சி வகுப்பு. பண்புடைமையில் நிறைவு செய்தோம். பண்புடைமைக்கு பிறகு நன்றியில் செல்வம் அதிகாரம் நிறைவு பெற்றது. இப்போது 102வது அதிகாரம் நான் உடைமை. நாணம் என்பது வெட்கம். ஆண் பெண் இருவருக்கும் பொதுவானது என்பதை வள்ளுவ பேராசன் அழகாக சொல்லுகின்றார். பெண்களுக்கு இயல்பாக இருக்கிற நாணத்தை இவர் கணக்கில் எடுத்துக்கொள்வதில்லை. அது இயல்பு, வழக்கமாக இருப்பது. ஆனால் நாணம் என்பது நமக்கு செய்யக்கூடாத செயல் செய்வதற்கு, பழியான செயல் செய்வதற்கு, தவறான செயல் செய்வதற்கு நாம் வெட்கப்பட வேண்டும் என்பதை அழகாக எடுத்துக்கூடிய ஒரு அதிகாரம் தான் நான் உடைமை. இது பல முறை அந்த 10 உடைமைகளை பற்றி சொல்லும் போது இதை அடிக்கடி நான் சொல்லுவேன். 10வது உடைமையாக பண்புடைமை சொல்லுவேன். 9வது உடைமையாக இந்த 102வது நான் உடைமை சொல்லிடுவேன். ஏன்னா வெட்கப்படுதலை சொல்லிட்டு இதற்கு எல்லாம் ஒட்டு மொத்தமாக பண்பாக இருக்கணும் என்று பண்புடைமை நான் சொல்லுவேன். அதுல ஆகவே கருமத்தால் நாணுதல் நானும் திருநுதல் நல்லவர் நானும் பிற. இங்க பாருங்க, இதுல புதிய சொல் ஒண்ணு வருது, திருநுதல். நுதல் என்ற சொல் நெற்றியை குறிக்கும். அழகான வளைந்த நெற்றியை உடைய பெண்களை பற்றி சொல்லும் போது சொல்லுகின்றார், இந்த பெண்கள் வெட்கப்படுவது இயல்பான வெட்கம், அந்த நாணத்தை இங்க கொண்டு வராதீங்க. வள்ளுவர் அழகாக எடுத்த உடனே சொல்லிட்டார். முதல்ல பழி செயல்களுக்கு நாணுவதே நாணம் என்று சொல்லிவிட்டு பெண்கள் நாணுவது பொதுவான இயல்பு, அதை நம்ம இதில் கொண்டு வரக்கூடாது என்று சொல்லுகின்றார். நான் உடை ஊன் உடை எச்சம் உயிர்க்கெல்லாம் வேறல்ல நான் உடைமை மாந்தர் சிறப்பு. உணவு உடை போன்றவை அனைவருக்கும் பொதுவானது. அதை மாற்றவே முடியாது. எந்த உணவா இருந்தாலும் எதோ உணவு சாப்பிட்டாகணும். உடை என்பது நீ எந்த உடையா இருந்தாலும் ஏதேனும் ஒரு உடை மானத்தை மறைப்பதற்கு உடுத்தியாகணும். அப்போ உடையும் உணவும் என்பது எல்லோருக்கும் பொதுவானது. அதை நீ இங்கே கொண்டு வரக்கூடாது. ஆனால் பழியான செயல் செய்வதில் அவன் எந்த இடமா இருந்தாலும், எந்த நாடா இருந்தாலும், எந்த மொழியா இருந்தாலும் பழி செயலுக்கு வெட்கப்படுவதுதான் உண்மையான நாணுடைமை. அதுதான் ஒருவருக்கு சிறப்பு தரும் என்கின்றார். ஊனை குறித்த உயிரெல்லாம் நான் என்னும் நன்மை குறித்தது சால்பு. உடலுடன் வாழ்வதே உயிர்களின் பண்பு, ஊன் இல்லையா சொல்கின்றார். பழிக்கு வெட்கி வாழ்வதுதான் மனிதனுக்குரிய பண்பு. மற்ற எல்லாரும் உயிரோட வாழ்றாங்க, உயிரோடம்பு இருக்கும், உயிர் இருக்கும், எல்லாருக்கும் இருந்தாலும் மனிதர்களும் உயிர் வாழ்கிறார்கள். ஆனால் வெட்கத்தை பழி செயலுக்கு நாணுபவர்களாக வாழ்வதுதான் உயர்ந்த ஒரு பண்பு, சிறப்பு என்று முந்த குறள் மூலமாக சொல்லுகின்றார். அது மட்டுமல்ல, அணி அன்றோ நாணுடைமை சான்றோர்க்கு அகுதின்றேல் பிணி அன்றோ பீடு நடை. அதாவது பள்ளிக்கு வெட்கப்படுவதுதான் சான்றோர்களுக்கு ஒரு அழகு என்று சொல்கிறார். கம்பீரம், நிமிர்ந்து நடக்கிற இது எங்கே வரும்? அழகு என்று சொன்னால் தவறான செயல் செய்வதற்கு வெட்கப்படுகிறவன் தான் அந்த பண்பு இருக்கும். இல்லைன்னா அவனுடைய நடை வெற்று நடை, அது நோய் கொண்ட நடையாகிவிடும் என்று சொல்கிற நோயுற்றதை போலாகும். பிறர் பழியும் தம் பழியும் நாணுவார் நானுக்கு உரைபதி என்னும் உலகு. தன்னை சார்ந்தவர்க்கும் பழி வராமல் தனக்கும் பழி வராமல் வாழும் ஒரு பண்புடையாளர் நாணுடைமைக்கே இருப்பிடமாக இருப்பவராவார் என்று கூறுகிறார்.
நான் வேலி கொள்ளாது மன்னோ வியன் ஞாலம் பேணல மேலாயவர். நட்பண்புடையோர் பழிக்கு வெக்கும் பண்பை வேலியாக்கி கொண்டு வாழ்வார்கள். அவர்கள் அதனை விடுத்து வாழ விரும்ப மாட்டாங்க. எப்பவுமே அது தப்பு செய்யணும்னா அவங்களுக்கு அது ஒரு உடையை போல, ஒரு மானத்தை காக்கும் ஆடையை போல அந்த வெக்கப்படுவாங்க. அதை உடனே யோசிச்சு அந்த பழி செயலிருந்து விலகி வெளியில வந்துருவாங்க. தவறான சூழலுக்கு எந்த சூழலையும் இடம் தர மாட்டார்கள். ஒருவேளை ஏதாவது சூழல் அமைஞ்சு ஏதாவது தப்பான வேண்டாம் அவங்க மனசில் போட்டு டப்புன்னு வெளில வந்துருவாங்க. இதை சொல்லுகின்ற இதுல நானால் உயிர் துறப்பர் உயிர் பொருட்டால் நான் துறவர் நான் ஆள்பவர். இந்த பள்ளிக்கு வெட்கப்பட்டு வாழ்பவர்கள் ஒருவேளை தேவைப்பட்ட உயிரை விடுவது வேண்டுமானால் விட்டுருவாங்களே தவிர இந்த வெட்கத்தை எந்த சொல்லையும் விடமாட்டார்கள். தம் நாணத்தை விடமாட்டார்கள். உயிர் விடுவதற்கு கூட தயாராயிடுவாங்க. போனா போட்டுன்னு பள்ளி செயல் வேண்டாம், ஏன்னா அது வெட்கப்படுவாங்கன்னு சொல்கிறார். பிறர் நாணத்தக்கது தான் நாணானாயின் அறம் நாணத்தக்கதுடைத்து. மற்றவர் நாணும்படியான செயல்களை செய்ய ஒருவன் வெட்கப்படவில்லைன்னா அவனை கண்டு நற்செயல்களே வெட்கப்படும். எப்படி கொண்டு வர்றாரு அப்ப அதுவே வெட்கப்படும்டான். குளம் சுடும் கொள்கை பிழைப்பின் நலம் சுடும் நாரின்மை நின்ற கடை. தன் கொள்கையில் தவறினால் குடிப்பெருமை அழியும். பள்ளிக்கு நாணாது இருந்தால் எல்லா நலன்களும் நம்ம விட்டு போயிருமாப்பா, இன்னும் கவனமா இருக்கணும் என்று சொல்லுகின்றார். நான் அகத்தில்லார் இயக்கம் மரப்பாவை நானால் உயிர் மருட்டியற்று. பாருங்க, நான்னா வெக்கம், பழி செயலுக்கு வெக்கப்படுபவன். நான் அகத்தில் இல்லாதவருடைய இயக்கம். மனசுக்குள்ள வெக்கம் இல்லாம வெளி தோற்றத்துல நடந்துக்கிறவனோட இயக்கம் எப்படிதான் இருக்கும்னா, இந்த இடத்துல மிக அழகான ஒரு ஊமை எடுத்துக்காட்டு. மரப்பாவை, மரப்பொம்மை, பொம்மலாட்டம் பயன்படுத்துறோம் பாத்தீங்களா, அது பின்னாடி இருந்து இயக்கம் செய்வது, அது இயங்கும். என்ன ஒரு இது, இந்த அந்த காலத்திலேயே இந்த சொல்லாட்சியை பயன்படுத்தி இருக்கிறார் பாருங்க. உண்மை அருமையான ஒரு நல்ல ஒரு கருத்து. மரப்பாவை நானால் உயிர் உள்ளதை போல அதை இயக்குறாங்க இல்லையா, பின்னாடி இருந்தது அவை போன்றது என்று சொல்கிறார். மரப்பொம்மையின் கயிற்றில் இயங்கும் மரப்பொம்மையை போன்றது நான் இல்லாத வாழ்க்கை என்று சொல்லுகின்றார். பள்ளி செயல் நானாம். அடுத்தது குடி செயல் வகை. மக்களுடைய என்னமோ சொல்லுவாங்க, தான் பிறந்த குடியை உயர்த்தும் செயல். ஒரு மனிதன் எப்பவுமே தான் மட்டும் உயர்ந்தா பத்தாது, தன்னுடைய குலத்துக்கும் தன்னுடைய இனத்துக்கும் தன்னை சார்ந்த எல்லோருக்கும் பெருமை சேர்ப்பதாக வாழணும். அந்த போன்ற வாழ்க்கை தான் மிகப்பெரிய ஒரு வல்லாண்மை மிக்கது. அப்படிப்பட்ட ஒருத்தனுடைய வாழ்க்கை நிலைக்கு உங்ககிட்ட ஒண்ணு இல்லைன்னு கவலைப்படாதேன்னு சொன்னா, இறை ஆற்றல், அந்த பேராற்றல், இறைவன் என்ன வேணாலும் பேரை வச்சுக்கலாம், அதுவே வழியை உன்னுடைய ஆடையை இழுக்க கட்டிட்டு உனக்கு உதவி பண்ணுமாமா. இறைவனே வேலை செய்வாராமா. இறைவன் யாருக்காவது வேலை செய்வாங்களா? இறைவன் உருவத்துல யாராவது ஒருத்தனை அனுப்பி நான் உனக்கு வேலை செய்ய வைக்கிறேன்னு அவர் செய்வார். என்ன பெரிய வார்த்தைகளை வள்ளுவன் மிக அழகாக சொன்னது இந்த அதிகாரத்துல தான். எனக்கு ரொம்ப பிடித்த குறள்கள் எல்லாம் இதுல நிறைய வருகிறது. கருமம் செய்ய ஒருவன் கை தூவே என்னும் பெருமையின் தீடுடையதில். கருமம் செய்வதற்கு, கருமம்னா கடமை, என்னுடைய கடமை, இந்த வேலையை நான் செஞ்சு முடிக்க நான் வெக்கப்பட மாட்டேன். இது நல்ல செயல், நல்லதுன்னு மனசுக்கு போட்டுட்டா அதற்காக நான் உறுதியாக நிற்பேன். ஒண்ணும் இல்லை, நம்ம ஒரு நல்ல குறள் வகுப்பு வரணும், இந்த வகுப்பு எனக்கு பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு, எனக்கு பயன்படுது, என் ஆத்மாவுக்கு திருப்தியா இருக்கு, நான் உறுதியா இருக்கணும், எந்த சூழலையும் மாறுறதில்லை, இல்ல ஒரு உறுதிப்பாடு. இந்த இதுல நம்ம ஒரு நூல் வெளியிடலாம், நம்ம தான் பேசிக்கணும், நமக்குள்ள பேசிக்கணும், அது நல்ல செயல்னு மனசுக்கு படுது, செஞ்சா என்ன? வினையும் ஆன்ற அறிவும் என இரண்டின் நீள் வினையால் நீளும் குடி. ஆழ்வினை என்பது முயற்சி, அடிக்கடி நம்ம அதிகாரமே நமக்கு இருக்குது. ஆன்ற அறிவு, தெளிந்த அறிவு, இந்த இரண்டும் கொண்டு செயலாற்றுபவரின் குடும்பம் உயர்வடையும் என்று வள்ளுவர் சொல்லுகின்றார்.
அடுத்தது பாருங்க, ரொம்ப முக்கியமா, இத கூடி செய்வல் என்னும் ஒருவர்க்கு தெய்வம் மடிதற்று தான் முந்துரும். நான் செய்யறேன்ப்பா, நான் நிக்கிறேன் உனக்கு. இறைவனே நம்ம கூட நிக்கும் போது இதை சொன்ன யாரு இருந்தா என்ன, இல்லாட்டி இறைவனே நம்ம கூட போறான் இல்லையா? இதோட என்ன வலிமை வேணும்? அந்த அளவுக்கு நமக்கு இறையாற்றல் நமக்கு துணை நிற்கும். நம்ம நல்லதே செய்வோம். ஐயா அதுக்குள்ள ஊர்ல இருந்து வந்துருவீங்கன்னு நினைக்கிறேன் இல்லைங்கய்யா? வந்துருப்பா. நீ 4-5 வாரம் இருக்குல்ல, ஏப்ரல்ல தான் அவர் பார்ப்போம். நம்ம 30வது வாரம் நம்ம திட்டமிட்டபடி முடிச்சிடலாமா? நீ நல்லது நினைச்சிட்டேன்னா, அது உண்மையா இருந்தா, நீ சரியான எண்ணத்தால் விதைச்சிருந்தா, அந்த விதையானது வீறு கொண்டு விருட்சமாக தானாகவே நடந்து முடிஞ்சிடும். நீ ஒன்னும் செய்ய வேண்டாம். நீ விதைச்சிட்டே இல்லையா, அது நல்லதுன்னா அதற்குரியவர்கள் தானா சேர்ந்துட்டு தானே நடந்து முடிச்சிருவாங்க. சூழாமல் தானே முடிவெய்தும் தம் குடியை தாழாது உணற்றுபவர்க்கு, தன் குடும்பம் உயர அயராது உழைப்பவர்க்கு அவரது செயல்கள் இயல்பாகவே ஒன்று சேர்ந்து வெற்றி பெற்றுவிடும் என்று சொல்லுகின்றார். குற்றம் இளனாய் குடி செய்து வாழ்வானை சுற்றமா சுற்றும் உலகு. குற்றமற்று தூய மனத்துடன் வாழ்பவரை உறவாக உலகத்தார்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று சொல்கின்றார். நல்லாண்மை என்பது ஒருவர்க்கு தான் பிறந்த இல்லாண்மை ஆக்கிக் கொள்ளல். குடும்பத்தை வழிநடத்தி செல்லும் திறமையுடைய ஒருவர் வளர்ந்து கொள்வதே நல்ல ஆண்மை ஆகும் என்று சொல்லுகின்றார். நல்ல ஆண்மை என்பது ஒருவருக்கு என்னன்னா, தான் பிறந்த இல்லாண்மை இல்லாமல் ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்றார். அமரகத்து வன்கண்ணர் போல தமர் அகத்தும் ஆற்றுவார் மேற்றே பொறை. இவன் அமர்னா போர் செய்யற இடம். அமரகத்து போர்க்களத்தில் மன உறுதி மிக்கவரை போல தன் குடும்ப பொறுப்பையும் ஏற்று செயல்பட வேண்டும். போர்க்களத்தில் நிக்கிறவன் பயந்து பின்னாடி ஓடுவானா, ஏதோ பிரச்சனை முடியும். அந்த மாதிரி குடும்பத்தையும் முன்னாடி நின்று ஏத்துக்கணும். என்னடா குடும்பத்தை இத்தனை பிரச்சனை வருது, இனிமேல் நாடுல போறேன் திரும்பி ஓடிட்டானா என்ன ஆகுது? ஆக அவன் முன்னாடி நின்று வலிமையோடு இயக்க வரும். பிரச்சனை இல்லாம ஒரு குடும்பத்தை நடத்த முடியாது, அதை பார்க்க வேண்டும் என்று. குடி செய்வார்க்கு இல்லை பருவம் மடி செய்து மானம் கருத கெடும். இது அரசியல் பெரியார் அடிக்கடி சொல்ல, குடி செய்வார்க்கு இல்லை பருவம். அவருக்கு விருப்பமான குரல் தான் ஐயா அதே சொல்றாரு. அதுல தன்னுடைய குடி, தன்னுடைய நாடு, தன்னுடைய மக்கள் நல்லது மான மரியாதை பார்த்துட்டு தான் வேலை. 4 பேர் 4 பேசதான் செய்வான். நீ அதை பார்த்துட்டு இருந்தா உன்னால செயல்பட முடியாது. உனக்கு சரி என்று பட்டதை துணிந்து செய். அதான் இந்த இடத்துல குடும்பம் உயர்வடைய உழைப்பவர்களுக்கு காலம் நேரம் எதுவும் கிடையாது. நேரம் காலம் இல்லாம உழைக்கிறோங்கிறது அதுதான். அவனுக்கு மானம் மரியாதை பார்க்க கூடாது. எல்லாத்துக்கும் நமக்கு உன் செயல் உண்மையாக இருந்தால் உனக்கான பெருமை உன்னை வந்து அடையும் என்பது இந்த இடத்துல உறுதியாகிறது. இடும் பைக்கே கொள்கலன் கொல்லோ குடும்பத்தை குற்றம் மறைப்பான் உடம்பு. பாருங்க, குடும்பம் என்ற சொல்லல நிறைய வருது. குடும்பம் அங்க வாழ்க்கை துணை நலம்ங்கிறாரு, எல்லாரும்னு சொல்லலாம். குடும்பம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு ஒருவர். வள்ளுவர் குடும்பத்தை பத்தி சொல்லியிருக்கிறாரா? இருக்கு, சொல்லி இருக்காரு. அவரு தொடாத இடமே இல்லை. அவர் சொல்ல ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு கருத்தை ஊண்டி செல்கிறார். தான் ரொம்ப முக்கியம். இங்கு தொட்டு அங்கு தொட்டு முக்கியமான தகவலை அழகா ஒரு குழந்தைக்கு சொல்வதை போல இலக்கிய தரத்தோட அறம் தவறாமல், நீதி பெறலாமல், பொருள் உணரும்படி இன்பம் பயன்களில் எடுத்து இயம்பும் ஆற்றல் வள்ளுவன்கிட்ட இருக்குது என்பது மிகப்பெரிய ஒரு சிறப்பு. குற்றம் குறைகள் தன் குடும்பத்திற்கு வராமல் வாழ்பவர் தான் துன்பத்தை விருப்பமுடன் ஏற்று வாழ்பவர் ஆவார் என்று சொல்லுகின்றார். இடுக்கண்கால் கொன்றிட வீழும் அடுத்தூன்றும் நல்லால் இல்லாத குடி. குடும்பத்தை பொறுப்புடன் வழி நடத்தி செல்லும் தலைவன் அந்த குடும்பத்துக்கு இல்லைன்னா
எல்லா விதமான துன்பங்களும் பிரச்சனைகளும் எள்ளி நகையாடுதலும் அடுத்தவங்க தலையீடும் வர்றவன் எல்லாம் வந்து தடி எடுத்தான் தண்டல்காரன் என்பதை போல அவங்கவுங்க தலைவர்களாயிட்டு அவங்கவுங்க அறிவுரை சொல்றது என்ன, அவங்கவுங்க நடக்கிறது என்ன, அவங்க எல்லாம் உள்ள ஒருத்தர் இருக்கிறானே அவனுடைய கருத்தை கேட்கலாம், அவன் பிரச்சனை என்ன எதையும் கேட்க மாட்டேதான் அந்த வழி நடத்தி போகும் தலைவன் சரியா ஒன்று அமைகிறது. அதுவும் இறை பேராற்றலுடைய வாய்ப்பு தான் என்று சொல்கின்றார். குடும்பத்தை பொறுப்புடன் வழி நடத்தி செல்லும் தலைவன் இல்லாத குடியை துன்பம் ரொம்ப தாக்கும். என்ன பண்றது, வேற வழி இல்லை. இதுவும் இறைவா, இதுவும் உன்னோட நாட்டம் போல இருக்குன்னா அது போல அமைஞ்சா நம்ம ஏற்க வேண்டியதாக இருக்கு. அதை போன்ற நிலையில் துன்பமானது தாக்கி அழித்து விடும் என்பதை இந்த குறள் மூலமாக வள்ளுவன் சொல்லுகின்றார். இன்றைய 25வது அதிகாரம் இத்துடன் நிறைவு பெறுகிறது. குடி செயல் வகை என்னும் 103வது அதிகாரத்துடன் 25வது குறள் நுண்பயிற்சி வகுப்பு நிறைவடைகிறது. அடுத்து 26வது குறள் வகுப்பு தொடங்குவதற்கு முன் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் திருக்குறள் அன்வர் பாட்ஷா.